Right. Assalamu alaikum and good evening everyone. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணிருக்கிறீங்க நிறைய பேர். நாங்கள் இந்த கிளாஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் டிஜிட்டல் ஸ்டடீஸ் மூலமாக வந்து வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் யூடியூப்ல தான் என்ன செஞ்சிருந்தோம்னு சொன்னால் அவ்வளோ கிளாஸஸ் வந்து செஷன்ஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம். ரைட். ஓகே, அதில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருந்துருப்பீங்க. ரைட். இதில் எனக்கு குயிக்காக வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. டிஜிட்டல் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட்டை ஆல்ரெடி தெரிஞ்சாக்கள், நான் இதில் தெரிஞ்சு இதில் கிளாஸஸ் வந்து நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறாக்கள் இருந்தால் குயிக்காக ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, குயிக்காக. ரைட். நான் இந்த டிஜிட்டல் ஸ்டடீஸ் பற்றி ஆல்ரெடி தெரியும், நான் குரூப்புகளில் இருக்கிறேன். அதே மாதிரி வந்து பாடத்துகளுக்கு, அதாவது கிளாஸஸ் லெக்சர்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கிறேன். ஐடியா இருந்தாலும் சரி, இங்கிலீஷாக இருந்தாலும் சரி, ஃபைவர் இதை மாதிரியான எந்த கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி டிஜிட்டல் ஸ்டடீஸ் பற்றி எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்க. ரைட். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஓகே, குட். நீங்கள் ஓகே, குட். ரைட். நீங்கள் லோ ஹேண்ட் பண்ணலாம். ரைட். நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். என் ஸ்க்ரீன் அண்ட் வாய்ஸ் போத் கிளியர்? ஐ திங்க் ரெண்டுமே கிளியர்னு நினைக்கிறேன். ஹாய். ஓகே, ஓகே, குட். ரைட். ஓகே, ரெண்டும் கிளியர் நினைக்கிறேன். நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். ரைட். வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் ஒன்று வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துருந்தோம். ரைட். இந்த வீடியோ எடிட்டிங் என்று சொல்றது உண்மையிலே அது ஒரு சோஷியல் மீடியாவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்றதால, சோஷியல் மீடியாவோட சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி வந்து டிஜிட்டலோட சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலாம், அது மாதிரி வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் மட்டுமல்ல, அது மட்டுமல்ல இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் இதில் வந்து பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி, எங்களுக்கு அதுகளை வச்சு என்னென்னலாம் செய்யலாம் என்ற விஷயம். ஓகே, முதலாவது நான் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற ஒரு கோர்ஸ் உடைய இன்ட்ரடக்ஷன் கிளாஸாக, டிஜிட்டல் உங்களுக்கு ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொன்னால் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ற வேர்டை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தராக கூட இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இன்றைக்குரிய செஷன் வந்து உங்களுக்கு மிச்சம் பெனிஃபிட்டா இருக்கும் என்றதை நான் நம்புறேன். என்றால் இதை பத்தி உங்களுக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று எடுத்துக்கொள்ள போறீங்க. வாய்ஸ் லோவா இருக்குது அப்படியா? மற்றவங்களுக்கு எப்படி வாய்ஸ்? எப்படி கொஞ்சம் ரிப்ளை போடுங்க சாட்ல. வாய்ஸ் கிளியரா இருக்குதா? சவுண்ட் போதாம இருக்கா? கிளியர். ஓகே, ஃபைன். ஓகே, ஓகே, ரைட். வாய்ஸ் குட். ரைட். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று எடுக்க போறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ரைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்றது உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒன்று என்று சொல்றதை விட, நாங்க ஆல்ரெடி மார்க்கெட்டிங் என்ற ஒரு விஷயம் பாக்குறோம் தானே. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று, அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு கடை ஒன்று போட்டா அதை மார்க்கெட் பண்ணும் போதுதான் உங்களுக்கு என்ன செய்யும், அதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து செல் ஆகும். அப்படி இல்லை நீங்க ஒரு கோர்ஸ் ஒன்று செய்றீங்க, சேவிஸ் பேஸ் இருந்தால், உங்களோட பிசினஸ் வந்து சேவிஸ் பேஸ் ஆக இருந்தால், நீங்க என்ன செய்வீங்க, சேவிஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவீங்க. அந்த சேவிஸை நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் மார்க்கெட் பண்ணுவீங்க. ரைட். மார்க்கெட் பண்ணினால்தான் அந்த சேவிஸ் வந்து செல் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். அது ப்ராடக்ட் பேஸ் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, சேவிஸ் பேஸ் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி. ரைட். அப்ப பொதுவாக மார்க்கெட்டிங் என்றது வெரி இம்பார்ட்டன்ட். அதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா, சேம் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை நாங்க டிஜிட்டல்ல யூஸ் பண்றோம். ஆனால் இந்த டிஜிட்டலுக்குன்னு சொல்லி வரும்போது கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. டிஜிட்டல்னு சொல்லி வரும்போது சும்மா சேம் தேரியை வந்து நாங்க என்ன செய்ய போறோம், பொதுவாக மார்க்கெட்டிங்னு சொல்லும் போது நாங்க தேரியை நாங்க யூஸ் பண்ணுவோம். ஆனால் டிஜிட்டலிங் வரும்போது நாங்க என்ன செய்வோம், ப்ராக்டிக்கலி அதை வந்து நாங்க என்ன செய்வோம், அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அந்த நாங்க யூஸ் பண்ண போற டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்றது ஒரு வித்தியாசமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஏன் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கணும்? வீடியோ எடிட்டிங் அல்லது கிராஃபிக் டிசைன் இப்படி எல்லாம் படிச்சு போட்டு நாங்க ஏன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளுக்கு வரணும்? ரைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்றது இன்றைய காலத்தை பொறுத்த வரையில ஃபாஸ்ட் growth இண்டஸ்ட்ரி. ஃபாஸ்டா growth ஆகுது. அடுத்த மார்க்கெட்டிங் மாதிரி இல்ல.
டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றது ஃபாஸ்டா நீங்க லேர்ன் பண்ணலாம் ஃபாஸ்டா. நீங்க 1 மந்த்துக்குள்ள நினைச்சா உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா லேர்ன் பண்ணி முடிக்கலாம். அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நீங்க உங்களோட கரியரை growth பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னு சொன்னால் 1 மந்த் 2 மந்த்துக்குள்ள உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று சொன்னால் உங்களோட கரியரை growth பண்ணலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் growth இண்டஸ்ட்ரி. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரைட். இப்ப இதுல ஆரம்பத்துல நான் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமாக ஒரு ஐடியா இல்லாம நிறைய பேர் இன்னும் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு விளங்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரைட், கடைசி வரைக்கும் கிளாஸ்ல வந்து இருந்தீங்கன்னு சொன்னா வெரி இன்ட்ரெஸ்ட் ஆயிருக்கும் இந்த சப்ஜெக்ட், இந்த கோர்ஸ். அதே மாதிரி இந்த இன்ட்ரோடக்ஷன் வெரி இன்ட்ரெஸ்டா இருக்கும். இந்த கோர்ஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றது. ரைட், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா படிக்கலுமான ஒரு கோர்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அவன் ட்ரெண்டிங் ஸ்கில் உண்டு. இன்றைக்கு தமிழ் பேசுறவங்க ஸ்ரீலங்கால மிச்சம் குறவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறது. ரைட், சிங்களீஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. ஆனால் எங்கட தமிழ் பேசுறவங்க வந்து மிச்சம் குறவு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைட்ல போறது. ரைட், அப்ப இதுல வந்து 1% கூட தமிழ்ல இல்ல. ஸ்ரீலங்கால நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்குது தமிழ் பேசுறாக்கள்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பக்கம். ஆனா அதுக்குரிய ஆட்கள் ப்ரொஃபஷனல்ஸ் இல்ல. ரைட், அந்த ஒரு கேப் ஒன்று இருக்குது. கேப் ஒன்று. ரைட், அதே மாதிரி வந்து இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னு சொன்னால் எனி ப்ராடக்ட், எனி சர்வீஸ், எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் எந்த சர்வீஸாக இருந்தாலும் உங்களுக்கு டிஜிட்டல்ல வந்து செல் பண்ணக்கூடிய ஸ்கில்ல வந்து வளர்த்து கொள்வீங்க. ரைட், ஸ்கில்ல வந்து வளர்த்து கொள்வீங்க. ரைட், அதே மாதிரி வந்து இந்த கோர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட்டால வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாகத்தான் இருக்க போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல். தியரியை மட்டும் நீங்க மார்க்கெட்டிங் படிச்சிருப்பீங்க, மார்க்கெட்டிங் கோர்சஸ் செஞ்சிருப்பீங்க, டிப்ளமா செஞ்சிருப்பீங்க, சர்டிபிகேட் லெவல் செஞ்சிருப்பீங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா தியரியை படிச்சிருப்பீங்க. அதை ப்ராக்டிக்கல் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. ஆனா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல அப்படி இல்லை. தியரியை மட்டும் படிச்சுட்டு போகவே இல்லாது. அது வந்து ப்ராக்டிக்கலா பார்த்தா தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், உங்களோட ஸ்கில்ல வந்து டிஜிட்டல்ல உங்களுக்கு காட்டலாம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒரு பிராண்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதாவது நீங்க பில்ட் பண்ண போறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னன்னு சொன்னால் ஒரு கேரக்டர் இருக்கிற கேரக்டர், ஒரு மனிதன் ஹியூமன் ஒன்று இருக்கிறார். அவரை ட்ரெண்ட் பண்றது ஈஸி. இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல நான் உங்களுக்கு கடைசியா டைம் தாரன் கொஸ்டின் ஆன்சருக்கு. கொஸ்டின் ஏதாவது இருந்தா கேட்கறதுக்கு. ரைட், அப்ப இப்ப இருக்கக்கூடிய வேர்ல்ட்ல ஒரு கேரக்டரை வந்து ட்ரெண்ட் பண்றது லேசி. அதாவது கேரக்டர் உதாரணமா நாங்க சொல்றேன்னு சொன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ நாங்க ட்ரெண்ட் பண்றேன்னு சொன்னா ட்ரெண்ட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி ட்ரெண்ட்ல இருக்கிறாரு. ஒரு கேரக்டர்ன்றதால அப்ப அப்படியான கேரக்டர்ஸை வந்து ட்ரெண்ட் பண்றது லேசி. ஆனா ஒரு பிராண்டை ட்ரெண்ட் பண்றேன்னு சொல்றது, உதாரணமா டிஜிட்டல் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட் எடுத்தால் ஸ்ரீலங்கால நிறைய பேருக்கு தெரியும். நிறைய எங்கள்கிட்ட ஃப்ரீ கோர்சஸ் செஞ்சிருக்கிறாங்க, பேமெண்ட் கோர்சஸ் நிறைய செஞ்சிருக்கிறாங்க. எங்களோட லெக்சரிங் ஸ்டைல் தெரியும் அவங்களுக்கு. நாங்க எப்படியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றோம்னு தெரியும். பேசிக்கான விஷயங்கள் எப்படி கொடுக்குறோம், அட்வான்ஸான விஷயங்கள் எப்படி கொடுக்குறோம், சாதாரணமா கோர்ஸ் எடுத்தா ப்ராக்டிக்கல் எப்படி இருக்கும் என்ற விஷயம் தெரியும். ஸோ அது மாதிரி பிராண்ட் ஒன்று அவங்களுக்கும் டிஜிட்டல்ல ட்ரெண்ட் ஆக்குறதுன்னு சொல்றது கஷ்டம். நான் சொல்ற வாரது என்னன்னா, ஒரு கேரக்டரை ட்ரெண்ட் பண்றது ஈஸி. ஆனா பிராண்டை நீங்க ட்ரெண்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னால் அது மிச்சம் கஷ்டம். நாங்க அதுக்கு நிறைய படிக்கணும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். ஆனால் பிராக்டிஸ் பண்ணினால் அதே மாதிரி படிச்சீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க ஒரு பிராண்டை உங்களுக்கு என்ன செய்யலாம், ட்ரெண்ட் ஆக்கலாம். பிராண்டை நீங்க பிசினஸ்ல உங்களோட பிராண்டை வந்து லீடிங் பிராண்டாக உங்களுக்கு ஆக்கலாம். ரைட், ஓகே. இதுல நிறைய பேர் இருப்பீங்க, ஃபேஸ்புக்ல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஃபேஸ்புக்ல வந்து டிஜிட்டல் ஸ்டடீஸ் இன்ஸ்டிடியூட்டால வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபேஸ்புக்ல பார்த்துருப்பீங்க. அதை கிளிக் பண்ணி எங்கேஜ் ஆகி எனக்கு என்ன செஞ்சிருப்பீங்க, வாட்ஸ்அப் அல்லது எங்களோட ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டர்ஸுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று போட்டிருப்பீங்க. அதுல இருந்து நீங்க லிங்க் எடுத்து வந்திருப்பீங்க. இதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்றது. ஃபேஸ்புக்ல நாங்க மெட்டா அட்வர்டைஸ் பண்றோம். ஸோ அதை உங்களோட எங்கேஜ் பண்ண வைக்கிறோம். நாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, 4 தடவை உங்களுக்கு காட்டுறோம். இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அதுல எங்கேஜ் ஆகி நீங்க என்ன செய்றீங்க, ஓகே இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போமே என்று சொல்லி நீங்க கிளிக் பண்ணி வந்துருப்பீங்க. அப்படி இல்லைன்னா எங்களோட குரூப்ல இருந்தும் நீங்க ஆல்ரெடி குரூப்ல இருக்கிறாக்களா இருக்கலாம், அதில் இருந்து வந்திருப்பீங்க. எனவே அதுவும் டிஜிட்டல் தான். அதே மாதிரி மெட்டா அட்வர்டைசிங்ன்றதும் டிஜிட்டல் தான். ரைட், இதே கன்செப்டை நாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்றேன்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்குது.
அந்த ப்ராடக்ட் நாங்க என்ன செய்ய போறோம், செல் பண்ண போறோம்னு சொன்னால் அதை யாருக்கு செல் பண்ணணும், டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு என்றதை நாங்க கண்டுபிடிக்கலாம் மெட்டா அட்வர்டைசிங்ல. ரீடார்கெட்டிங்னு சொல்றது உதாரணமா ஒரு கடை ஒன்று இருக்கின்றீங்களே, அந்த கடையில ஓனர் வந்து கவனிச்சு கொண்டிருக்கிறார் வார கஸ்டமர்ஸ் எதை பாக்குறாருன்னு சொல்லி. ரைட், வார கஸ்டமர்ஸ் வந்து அதிகமா எதை பாக்குறாரோ, அதிகமாக வந்து எதை பாக்குறாரோ இந்த அவர் என்ன செய்வார், அடுத்த நாள் அந்த சாமான ப்ராடக்டை கொண்டு வந்து கொஞ்சம் கூடுதலா எடுப்பார், அப்படித்தானே? அதே மாதிரி தான் நாங்க என்ன செய்ய போறோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ரைட், யாரெல்லாம் எங்களோட போஸ்டோட வீடியோஸோட அதிகமா என்கேஜ் ஆகுறாங்களோ, வீடியோ அதிகமா பாக்குறாங்களோ, அவங்கள ரீட் ஆக திரும்ப திரும்ப காட்டுறது எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட், திரும்ப திரும்ப காட்டுறது அவங்க, அதாவது அவங்க சேல்ஸுக்கு கன்வெர்ட் ஆகும் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுவோம். அப்ப டார்கெட் ஆடியன்ஸை முதலாவது எடுப்போம், அதுக்கு பின்னால ரீடார்கெட் பண்ணுவோம். அவங்கள ரீடார்கெட் திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுவோம், திரும்ப திரும்ப டார்கெட் பண்ணுவோம். அவங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து அத சேல்ஸ் கன்வெர்ட் ஆகும் வரைக்கும் நாங்க என்ன செய்வோம், அவங்கள வந்து டார்கெட் பண்ணுவோம். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஈஸி. இப்போ உதாரணமா உங்களுக்கு ஒரு ஊருக்குள்ள டேட்டா பேஸ் எடுக்கலாம், இவர் என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட், இவர் என்ன ப்ராடக்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே எடுக்கலாம், கஸ்டம் எடுக்கலாம், ஓல் ஐலண்ட் எடுக்கலாமா, இல்ல வேர்ல்டு வைட் எடுக்கலாமா, இல்ல கஸ்டம். ஆனால் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதும் டார்கெட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்றதும் நீங்க ப்ராப்பரா படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெரி ஈஸி. டார்கெட் ஆடியன்ஸை டிஃபைன் பண்றதும் டார்கெட் ஆடியன்ஸுக்கு உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை காட்டுறதும் அவங்கள ரீடார்கெட் பண்ற மெத்தட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்குது. அந்த விஷயங்களை வந்து எங்களோட கோர்ஸ்ல வந்து நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்றத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட், நாங்க கொஞ்சம் மூவ் ஆகும். ரைட், அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, ரைட், முதலாவது இப்ப உதாரணமா உங்களோட பிராண்ட் ஒன்று இருக்குது, அந்த பிராண்டை நீங்க வளர்க்க போறீங்கன்னு சொன்னால், ரைட், நீங்க உங்களோட பிசினஸ் ஒன்று செய்றீங்க, அல்லது சேவிஸ் பேஸ் பிசினஸ் இருக்கலாம், ப்ராடக்ட் பேஸ் பிசினஸ் இருக்கலாம், ரெண்டும் இருக்கலாம். எல்லாமே உங்களுக்கு இதுல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா ஃப்ரீலான்ஸ் உங்களோட ஓன் பிசினஸும் செய்யலாம், ஃப்ரீலான்ஸும் செய்யலாம், அல்லது உங்களுக்கு மார்க்கெட்டிங் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அல்லது போனால் நீங்க அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி வந்து உங்களுக்கு ரன் பண்ணக்கூடிய ஸ்கில் வந்து வளரும். ரைட், முதலாவது அந்த பிராண்ட் சம்பந்தமாக அவேர்னஸ் என்ன செய்யும் அவங்களுக்கு கொடுப்போம். இப்படி ஒரு பிராண்ட் ஒன்று இருக்குது, அதுல இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி அவேர்னஸ் பார்ட் ஒன்று அவங்க என்ன செய்யும் பெய்து கொண்டு இருக்கும். அவேர்னஸ் பார்ட் ஒன்று அதாவது விழிப்புணர்வு காட்டி கொண்டு இருப்போம். ரைட், அதுக்கு பின்னால என்கேஜ் பண்ணுவோம். என்கேஜ்மெண்ட் சொல்றது வந்து அவங்கள ஜஸ்ட் எங்களோட வீடியோஸை வந்து கிளிக் பண்ண வைப்போம், அப்படி சொன்னா கமெண்ட் ஒன்று போட வைப்போம், பிரைஸ் எப்படி, டீடைல்ஸ் எப்படி, ஜூம்ல நடக்குமா, கோர்ஸரா இருந்தா நான் பேசுறேன், ப்ராடக்டா இருந்தால் ப்ராடக்ட் எப்ப 100% ஆர்கானிக்கா, அல்லது பிரைஸ் எப்படி, அல்லது டெலிவரி கேஷ் ஆன் டெலிவரி இருக்கா, இப்படின்னு சொல்லி என்கேஜ் பண்ண வைப்போம். ரைட், மூணாவது தான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் கன்வர்ஷன் அவங்கள வந்து ப்ராடக்டை வந்து வாங்குறதுக்கு என்ன செய்வோம், எங்களை மெசேஜ் பண்ணி ப்ராடக்டை வாங்குறதுக்குரிய ஸ்டேஜ் கொண்டு வருவோம். இதுக்கு நாங்க சொல்றது ஃபுல் ஃபனல் அப்ரோச்னு சொல்லுவோம். முதலாவது அவேர்னஸ் ஒன்று பண்ணுவோம், அதுக்கு பின்னால என்கேஜ்மெண்ட், அதுக்கு பின்னால கன்வர்ஷன். அப்ப பிராண்ட் ஒன்றை வளர்க்க போறீங்க, முதலாவது அவேர்னஸ் ஒன்று கொடுக்க போறீங்க, செகண்ட் என்கேஜ்மெண்ட் பண்ண போறீங்க, அதுக்கு பின்னால கன்வர்ஷன் அவங்க சேல்ஸுக்கு அவங்கள கன்வெர்ட் பண்ண போறீங்க. இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மெயின்லி நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ரைட், நல்ல கவனிங்க. ரைட், அப்ப இந்த விஷயங்கள் அவேர்னஸ் எப்படி பண்றது, என்கேஜ்மெண்ட் எப்படி பண்றது, கன்வர்ஷன் எப்படி பண்றது என்ற விஷயங்களை தான் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பிராக்டிகலி வித் தியரியோட நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் பார்க்க போறோம். ரைட், இப்ப நீங்க இதுல கவனிங்க. இதுல கவனிங்க, ஃபில்டரிங் ஆப்ஷன் ஒன்று காட்டிருக்கேன். ஃபில்டரிங் ஆப்ஷன் உண்டு. ரைட், முதலாவது ப்ரோட் ஆடியன்ஸ் சொல்லுவோம். ப்ரோட் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்றது உதாரணமா நான் இந்த ஸ்ரீலங்கா ஐலண்ட் வைட் வந்து நான் என்ன செய்யறேன் டார்கெட் பண்றேன்னு சொன்னால் ப்ரோட் ஆடியன்ஸ் அவேர்னஸ் எல்லாருக்கும் கொடுப்போம் இல்லையா. யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, ஃபேஸ்புக் யூஸ் பண்றாங்களோ, மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கொண்டா அல்லது கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்துக்கொண்டால் கூகுள் டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். ரைட், எனிவே
இப்ப மெட்டா அட்வர்டைஸ்மெண்ட் ஃபேஸ்புக் அட்வர்டைஸ் பண்ண போறேன் என்று சொன்னால் ஒரு ப்ராடக்ட்டை பத்தியோ ஒரு கோர்ஸை பத்தி ஏதோ உண்டு. நான் கிராபிக் டிசைன் எனக்கு தெரியும்னா நான் கிராபிக் டிசைன் எனக்கு தெரியும், எனக்கு நீங்க ஆர்டர் தந்தீங்கன்னு சொன்னா நான் அதை செஞ்சு தருவேன்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட போறீங்க. அவ்வளோ டேட்டா என்ட்ரி எனக்கு தெரியும், அப்படின்னா இந்த ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போட போறீங்கன்னு சொன்னால் முதலாவது ப்ரோட் ஆடியன்ஸுக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் உங்களோட அந்த சேவிஸ் அல்லது ப்ராடக்டை வந்து காட்டுவீங்க. அதுக்கு பின்னால அவங்கள ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எங்கேஜ் பண்ண வைப்பீங்க, கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கீழுக்கு வருவீங்க, அப்ப கொஞ்சமா மாறுவாங்க. கன்சிடரேஷன் என்று சொல்றது அந்த என்கேஜ்மெண்ட் பீரியட், ரைட்? செகண்ட் ஸ்டேஜ், ரைட்? அதுலயும் ஃபில்டர் பண்ணி தான் நீங்க இந்த சேல்ஸை க்ளோஸ் பண்றதுக்காக நீங்க என்ன செய்வீங்க, உங்களோட ஆடியன்ஸை ஃபில்டர் பண்ணி லாஸ்டா என்ன செய்யும், உங்களோட ஃபில்டரிங்ல சேல்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுவாங்க, ரைட்? இதுதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஃபுல் ஃபனல் அப்ரோச்னு சொல்லுவோம். முதலாவது அவேர்னஸ் ஒன்று கொடுப்போம் ப்ராடக்ட் சம்பந்தமா அல்லது சர்வீஸ் சம்பந்தமாக. அதுக்கு பின்னால கன்சிடரேஷன் என்கேஜ் பண்ண வைப்போம். அதுக்கு பின்னால அவங்கள கன்வர்ஷனுக்கு நாங்க என்ன செய்வோம், அதாவது சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணுவோம், ரைட்? உதாரணமா நீங்க பஸ்ஸுகள்ல போல பார்த்திருப்பீங்க, சில ஆட்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா அவேர்னஸ் உண்டு, அவரை பத்தி ஒரு அவேர்னஸ், அவரோட ப்ராடக்டை பத்தி இல்லாட்டியும் அவரை பத்தி. உதாரணமா பெட்டால போயிட்டு பஸ் ஏற போனா சிலாக்கள் நிப்பாங்க, எங்களை அவங்க பஸ்ஸுக்குள்ள ஏத்தி விடுவாங்க, பார்த்திருப்பீங்க. ஏத்தி விடுவாங்க, சீட் ஒன்று எடுத்து தருவாங்க, மாத்தியாமேத்தன் இந்த கண்டன்னு சொல்லி அந்த இடத்துல உட்காருங்கன்னு சொல்லி ஏத்தி விடுவாங்க. அவேர்னஸ் உண்டு, அவரை பத்தி அவேர்னஸ் ஒன்று கொடுக்குறாரு, ரைட்? அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இது உலகத்துல நடந்து கொண்டிருக்குது இல்லையா, ரைட்? பாருங்க, அதுக்கு பின்னால கன்சிடரேஷன், முன்னுக்கு வந்து பேசுவாரு, பஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே முன்னுக்கு வந்து பேசுவாரு, இப்படிதான் என்னது, இப்படி ஒரு புக்ஸ் இருக்குது, மிச்சம் பிரயோசனம் புள்ளாளுக்கு, இவ்வளவுதான் விலை குறவு, ஆஃபர்ல போகுது, இந்த விலை கடையில் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த விலை. அதுக்கு பின்னால என்ன செய்வாங்க, பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பப்ளிக்ஸ என்ன செய்வாங்கன்னு சொன்னா சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணி கொள்றாரு, ரைட்? இதை உதாரணமா எடுத்துக்கொள்ளுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லயும் நாங்க இதை செய்ய போறோம். முதலாவது அவேர்னஸ் ஒன்று கொடுத்து கன்சிடரேஷன் என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கு பின்னால சேல்ஸுக்கு அவங்களை என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம், ரைட்? ஓகே, நாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் படிக்கலாம் கோர்ஸ்ல. நான் ஒரு ஐடியாவோட தரேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா, ரைட்? இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா முதலாவது விஷயம் ஃப்ரீலான்சிங் என்ற ஒரு விஷயத்த பண்ணலாம். ஃப்ரீலான்சிங் என்று சொல்றது, உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னா நீங்க அப்படி ஆல்ரெடி பிசினஸ் செய்யறாக்களுடைய ப்ராடக்ட ஆஸ் அ ஃப்ரீலான்சர் அவங்களுக்கு மார்க்கெட் பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட சேல்ஸுக்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சு, அப்படி இல்லைன்னு சொன்னா சர்வீஸுக்கு நீங்க சல்லி எடுத்து ஃப்ரீலான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட அவங்களோட ப்ராடக்டை வந்து சேல் பண்ணி கொடுக்கலாம். இந்த ஸ்கில்ல வளர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த கோர்ஸ்ல படிச்சு முடியும் போது 3 விஷயத்தை நீங்க எடுத்துக்கொள்வீங்க. முதலாவது நாலேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன, எப்படி வெக்காது. ஸ்கில், எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிராக்டிகலி பண்ணலாம். நான் உங்களுக்கு கம்பெயின்ஸ் வந்து ரன் பண்ணி காட்டுவேன் கோர்ஸ்ல, எப்படி ரன் பண்றது, எப்படி என்னத்துக்கு என்ன விதமான கம்பெயின் என்னத்துக்கு ரன் பண்ணணும்ன்றது பிராக்டிகலா நாங்க பார்க்க போறோம். அதே மாதிரி அதுக்கு பின்னால ஒரு ஏஜென்சி, நீங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணலாம். டீமா ஒர்க் பண்ணி ஒரு ஏஜென்சியை கிரியேட் பண்ணி உங்களோட ஏஜென்சில போஸ்ட் ஸ்டேட்டஸ் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ஒரு கம்பெனியே உங்களுக்கு நிறைய கம்பெனிஸை பொறுப்படுத்தி அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பல பேரை வச்சு என்ன செய்யலாம், செஞ்சு கொடுக்கலாம். ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் க்ரோத்திங் இண்டஸ்ட்ரி, அதாவது ஃபாஸ்டா க்ரோத் ஆகக்கூடிய இண்டஸ்ட்ரி. நிறைய பேர் ஏஜென்சிஸ் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ரைட்? நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் எங்களுக்கு கூட வந்து கொண்டிருக்குது, ஆனா பட் எங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை, ரைட்? நீங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஊடாகவே உங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை வளர்க்கலாம். அதாவது நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர்னு சொல்லி FBல அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு உங்களுக்கு ஆர்டர் எடுக்கலாம், ரைட்? அப்படி நிறைய இருக்குது. ஓகே, நான் பார்ப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்கள்கிட்ட சல்லி இருக்கும்னு சொன்னா ஓன் பிசினஸ் ஒன்றே செய்யலாம். ஒரு ப்ராடக்ட நீங்க அலிபாபா இல்லாட்டி அலி எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒன்று சீப்பான பிரைஸுக்கு எடுத்து உங்களுக்கு FB அட்வர்டைஸ் அல்லது மெட்டா அட்வர்டைஸ் பண்ணி நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல படிக்க போறத அப்ளை பண்ணி உங்களுக்கு ஓன் பிசினஸ் உண்டு. அந்த பிசினஸ் அவங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னா, படிச்சு தாரத்தை ஃபாலோ பண்ணி ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னால் 3 monthsல உங்களுக்கு லட்சம் அல்லது மில்லியன் சேல்ஸ் போற ஒரு பிசினஸ் ஆக மாத்தலாம் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, ரைட்? நீங்க ஜூம் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருப்பீங்க. இதை ஆன்லைன்ல படிக்கிறது சாத்தியமானு கேட்டா சாத்தியம். ஆனால் அதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷனோட இருக்கணும், பிராக்டிகல் பண்றதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும்.
நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். அதே மாதிரி உங்களோட சூழல் நீங்க ஜூம் ஆன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த என்வாயரன்மெண்ட் நொய்ஸி இல்லாத, கவனச்சிதறல் இல்லாத, டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு நல்ல ஒரு ஏரியாவா இருக்கணும். இப்ப கூட நீங்க இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. நான் ஆரம்பத்துல சொல்லியிருக்கணும், நீங்க சம்டைம் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிருப்பீங்க. அப்படி இருக்க தனி ஒரு இடத்துக்கு போங்க, இதை பத்தி ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் எடுக்கணும்னு சொல்லி போங்க. நொய்சஸ், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலயும் இருந்து தூரமாகுங்க. ரைட், தூரமா அப்படி படிச்சீங்கன்னு சொன்னால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை நல்ல கவனம் எடுத்து ஸோ டெஃபினெட்லி ஒரு பிசினஸை வந்து உங்களுக்கு க்ரோத் பண்ணலாம். ரைட், ஓகே. அதுக்கு நாங்க ப்ராக்டிக்கலி உங்களுக்கு சொல்லி தரக்கூடிய மாதிரி இருக்கும் என்ற விஷயத்தை ஞாபகம். ஏன் நான் அப்படி சொல்றேன்னு சொன்னால், இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு புக்ல இருக்குது, ஒரு கஸ்டமர்ஸுக்கு அல்லது ஒரு கிளையண்ட்டுக்கு ஒரு ப்ராடக்ட 21 தடவை காட்டினா தான் அவர் அதை வாங்குவார். ஆனால் அது வந்து ஆரம்ப பழைய புத்தகம் உண்டு. ஆனால் இப்ப அப்ளை பண்றதா இருந்தாலும் ஜஸ்ட் வந்து 3 or 4 டைம்ஸ் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ப்ராடக்ட் காட்டணும்னு சொன்னால் அவருக்கு நாங்க ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங், இது இப்ப நான் வாங்காட்டி எனக்கு மிஸ் ஆகலாம் என்ற அந்த சைக்காலஜி என்ன செய்யணும், நாங்க அவருக்கு உருவாக்கி அந்த ப்ராடக்டை வந்து சேல்ஸ் கன்வெர்ட் பண்றோம். ரைட், நாங்க 21 தடவை காட்டணும் இல்ல, பட் இப்ப நிலைமைக்கு ஒரு 3 or 4 டைம்ஸ் அவரை காட்டணும்னு சொன்னால் டெஃபினெட்லி நாங்க அவரை வந்து எங்களோட கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணலாம். ரைட், அதனாலதான் நான் இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறாக்கள் குறவு, படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு 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 உங்களுக்கு ஒரு என்ன செய்யும், ஒரு ரெஸ்பெக்ட் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு அதுக்கு என்ன சொல்றது, உங்களுக்குன்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு கரியரை க்ரோத் பண்ணி கொள்ளலாம். ரைட், ஓகே. அதே மாதிரி உதாரணமா எந்த அளவுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எங்களுக்கு டார்கெட் பண்ணலாம்னு சொன்னால், எந்த அளவுக்கு டார்கெட், ஒருத்தர் வாராத எங்கட வெப்சைட்டை விசிட் பண்றாரு, விசிட் பண்ணி போட்டு எங்கட ப்ராடக்ட் வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை என்ன செய்யறாருன்னு சொன்னா, வெப்சைட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை வந்து add to cart கொடுக்குறாரு, வாங்குறதுக்கு add to cart கொடுக்குறாரு. ரைட், அப்ப add to cart கொடுத்த உடனே ஆனா அவரு சேல்ஸ் கன்வெர்ட் ஆகல, சேல்ஸ் பண்ணல என்று சொன்னா அவர் எங்களுக்கு ட்ரீ டார்கெட் பண்ணலாம். அவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ், அவ்வளோ டெக்னாலஜிஸ், ஏஐ, ரைட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு ரீடார்கெட்டிங் பண்ணலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம். இப்படி நிறைய டெக்னாலஜிஸ் வந்து வளர்ந்துருக்குது. ஸோ அப்படியான ஆக்களை கூட எங்க வெப்சைட்டை விசிட் பண்ணிருப்பாங்க, ஆனா அவங்க அதாவது அந்த ப்ராடக்டை வாங்கியிருக்க மாட்டாங்க. அப்படி வாங்கிடலன்னு சொன்னாலும் கூட அவங்கள என்ன செய்யலாம், ரீடார்கெட் பண்ணி திரும்ப திரும்ப காட்டி அவங்கள சேல்ஸ் பண்றதுக்கு, அந்த சேல்ஸ் ஆஃப் ஆகிறதுக்கு, அந்த சேல்ஸ் நடக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்கள கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீலான்சிங் என்னன்னு கேட்டிருக்கிறீங்க. ஃப்ரீலான்சிங்னு சொல்றது, நீங்க ஒரு இடத்துக்கும் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்து கொண்டு நீங்க கம்பெனிஸ அல்லது ஆர்கனைசேஷன்ஸை பொறுப்படுத்தி அவங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏதோ ஒரு சர்வீஸை ப்ரொவைட் பண்றீங்கன்னு சொன்னால் ஐ கேன் சே ஃப்ரீலான்சிங்னு சொல்லலாம். அதாவது யாருக்கும் கீழே கட்டுப்பாட்டு இருக்காம நீங்க தேவையான கம்பெனிஸுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஃப்ரீலான்சிங் எங்களுக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். ரைட், அதே மாதிரி மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு. என்னன்னு சொன்னால், ஒன்று பேட் மீடியா அட்வர்டைசிங் இருக்குது, ஓன் மீடியா அட்வர்டைசிங், ஏர்ன் மீடியா அட்வர்டைசிங் இருக்குது. பேட் மீடியா அட்வர்டைசிங் சொன்னா நாங்க மெட்டா அட்வர்டைஸ் பண்ற மாதிரி பேமெண்ட் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம். ரைட், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஓன் மீடியான்னு சொன்னா நாங்க ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவோம். அதுக்கு பின்னால எங்க எஃபிக்கு ஃபாலோவர் பேஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு, லைக் பேஸ் ஒன்று எடுத்துக்கொண்டு திரும்ப நாங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடும்போது ரைட் அவங்களை என்ன செய்யலாம், சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ஓன் மீடியா அட்வர்டைசிங். அதே மாதிரி எனக்கு ஏர்ன் மீடியா அட்வர்டைசிங், நான் கொடுக்குற சர்வீஸால, நான் கொடுக்குற ப்ராடக்டுடைய குவாலிட்டியால என்ன செய்வாங்க, இந்த கஸ்டமர்ஸ் என்ற இதை வந்து என்ன செய்வாங்க, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொல்றோம் ஏர்ன் மீடியா அட்வர்டைசிங். இப்படி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அப்படி இருக்குதுன்றதை நீங்க விலகி கொள்ளுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நிறைய விஷயங்கள் எங்களுக்கு படிக்கலாம். ரைட், ஓகே. அப்ப இந்த கோர்ஸ்ல நீங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 3 விஷயம் எடுக்க போறீங்க. நாலேஜ் எடுக்க போறீங்க, ஸ்கில்ஸ் எடுக்க போறீங்க, அண்ட் தென் அதே போல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு சர்டிபிகேட்டும் நாங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். எண்ட் ஆஃப் த கோர்ஸை பத்தி நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். எண்ட் ஆஃப் த கோர்ஸ் வந்து ஒரு சர்டிபிகேட்டும் வந்து உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் ப்ரொவைட் பண்ணுவோம், வெளிவான ஒரு சர்டிபிகேட். ரைட், இந்த சர்டிபிகேட் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் உண்டு. சர்டிபிகேட் முக்கியம் இல்லை, ஸ்கில் தான் முக்கியம். ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு வேலையை பார்த்து கொண்டு பெய்து கொண்டே இருப்பீங்க. ஸ்கில் தான் முக்கியம் இதுல.
ரைட். அந்த விஷயத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸ்ல ஜாயின் ஆகும் பொழுது உங்களுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் கிராபிக் டிசைன். ஏன்னா இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறீங்கன்னு சொன்னால் போஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும், அப்படியான விஷயங்கள் வரும் தானே. ஒன்று உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃப்ரீலான்சரை உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு போஸ்டர் ஒன்று செஞ்சு எடுக்கலாம். நான் சொல்ற வாரன், போஸ்டர் மட்டும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அல்ல. போஸ்டரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டென்ட் கிரியேஷன் சொல்றது பெரிய ரோல் என்ன செய்யுது, பிளே பண்ணுது இன்சைட் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது உண்மை. கண்டென்ட், எங்களோட கண்டென்ட் எப்படி குவாலிட்டியா இருக்குமோ அந்த அளவுக்கு தான் எங்களோட கஸ்டமர் பேஸ் உருவாகும். அது உண்மை. ரைட். ஆனா கண்டென்ட் மட்டும் இந்த போஸ்டர் ஒன்று செஞ்சு நாங்க ஃபேஸ்புக்ல அல்லது வாட்ஸ்அப்ல நாங்க ஷேர் பண்ணிட்டோம்ன்றதுக்காக அது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகாது. அதுக்குள்ள நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது, நிறைய நாங்க ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும். ரைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஒன்று உருவாக்கணும் நாங்க ஒரு பிராண்டுக்கு. ரைட். அந்த ப்ரொசஸை நாங்க படிக்க போறோம். ரைட். உதாரணமா நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னா கிராஃபிக் டிசைன் கோர்ஸ், நான் சொல்ல வந்தது என்னன்னு சொன்னா போட்டோஷாப் அட்வான்ஸ் கோர்ஸ் ரெக்கார்டிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஃப்ரீயா இல்லை, எல்லாம் ஃப்ரீயா உங்களுக்கு கிடைக்காது. ஒரு ஸ்கில்ல நீங்க வளர்க்கணும்னு சொன்னா யூ ஹேவ் டு பே த ப்ரைஸை நீங்க பே பண்ணணும். பே பண்ணி படிச்சீங்கன்னு சொன்னால்தான் உங்களுக்கும் அதோட வேல்யூ இருக்கும். அதால நான் ஏதாவது ஒன்று சாதிக்கணும்ன்ற அந்த வைராக்கியம் இருக்கும். ரைட். யூ ஹேவ் டு பே த ப்ரைஸ். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பே பண்ணணும், பண்ணித்தான் நீங்க எந்த ஸ்கில்லையும் நீங்க வளர்க்கணும். ரைட். அப்ப நாங்க இந்த கோர்ஸ்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் என்னோட லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு அட்வான்ஸ் போட்டோஷாப் கோர்ஸ் உடைய ரெக்கார்டிங் ஒன்று உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ணுவோம். முதலாவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் ரைட். இதுல வந்து இப்படி எல்எம்எஸ் இருக்கும், உங்களுக்கு அக்சஸ் தந்துடுவோம். ஸோ நீங்க வீடியோஸ் பார்க்கணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு சொன்னா இப்படி ஒன் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், பார்த்துக்கொள்ள இயலும். ரைட். இதுல பாருங்க, இப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒன் பண்ணி தேவையான வீடியோஸை பார்த்துக்கொள்ளலாம். ஏதாவது டாக்குமெண்ட் கொள்ளலாம். இது முதலாவது விஷயம். நாங்க போட்டோஷாப் கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா தருவோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணும் போது. ரைட். ரெண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னால், வேற இன்ஸ்டிடியூட் மாதிரி குரூப்பை நாங்க லொக் பண்ணி வச்சுக்கொண்டு ரைட், நீங்க டிவி ஷோ பாக்குற மாதிரி நீங்க ஜூமுக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு திரும்ப போயிட்டு அப்படி இல்லை. நாங்க டிஸ்கஷன் குரூப்னு சொல்லி உங்களுக்கு வேற ஒரு குரூப் ஒன்று வச்சிருப்போம். அந்த குரூப்ல உங்களுக்கு தேவையான டவுட்ஸை, நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்க செல் பண்ண போறீங்கன்னு சொன்னா அந்த ப்ராடக்ட் மற்றவங்கள்ட்ட எக்ஸ்பர்ட் இருப்பாங்க குரூப்ல, அவங்கள்ட்ட சஜஷன் கேட்கலாம். நான் எப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணலாம், எப்படி செய்யலாம்னு சொல்லி சஜஷன் கேட்கலாம். அல்லது ஏதாவது இரர் வந்து அதுக்குரிய சொல்யூஷன் தேடலாம். டிஸ்கஷன் குரூப் ஒன்று டெஃபினெட்லி உங்களுக்கு இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ரைட். அப்ப நாங்க லொக் பண்ணி உங்களை நாங்க சொல்லி தாரத்தை மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உங்களை வைக்க மாட்டோம். ரைட். நீங்க டிஸ்கஸ் பண்ணி படிக்கலாம். ரைட். நிறைய விஷயங்கள் டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது, நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு கஸ்டமர் பேஸ் ஒன்று உருவாகும் இல்லையா. பாருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இவ்வளவு மெசேஜஸ் வந்திருக்கு. நான் சும்மா உங்களுக்கு காட்டுறேன், நம்பர்ஸ் யாரும் எடுத்துட வேணாம். நான் ரைட் ரெக்கார்டிங்ல ஹைட் பண்ணுவேன். ஓகே. இதுல ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு, டூல்ஸ்ல போயிட்டு பிளர் ஓகே, பிளர் ப்ரொஃபைல். ரைட். மெசேஜஸ் பிளர் பண்ணலாம், இப்படி பிளர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. ரைட். இதுவே பாருங்க, அப்ப இதுல உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க பண்ணும் போது உங்களுக்கு என்ன செய்யும், கஸ்டமர் பேஸ் ஒன்று உருவாகும் இல்லையா. ரைட். அந்த உருவாகிற கஸ்டமர் பேஸுக்கு நீங்க ரிமைண்ட் பண்ணணும், அதே மாதிரி மெசேஜஸ் போடணும். அப்படியான நிறைய வேலைகள் இருக்கு, நிறைய மெசேஜஸ் வந்து கொண்டிருக்கும். நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணணும் பாருங்க, எனக்கும் நிறைய மெசேஜஸ் வந்து கொண்டிருக்கு. ரைட். அப்ப இப்படி வாரதா இருந்தால் இவங்களுக்கு நீங்க ரிப்ளை பண்ணணுமா இல்லையா. குயிக் ரிப்ளை, குயிக் ரெஸ்பான்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஸோ இப்படியான நிலைமையில நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல ஒரு சிஆர்எம் வந்து யூஸ் பண்ணலாம். ரைட். இந்த சிஆர்எம் நாங்க உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா தரோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணும் போது. இது இப்ப நீங்க நார்மலா வாட்ஸ்அப் வந்து உங்களோட லேப்டாப்ல நீங்க நீங்கன்னு சொன்னால் வித்தியாசமான இன்டர்ஃபேஸ், ஆனால் சிஆர்எம் எட் பண்ணீங்கன்னு சொன்னா வித்தியாசம். இதுல உங்களுக்கு பல்க் மெசேஜஸ், நீங்க லேபிள்ஸ் கிரியேட் பண்ணி போட்டு அந்த லேபிள்ஸ்ல பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா இவங்களுக்கு என்ன செய்யலாம், மெசேஜ் அனுப்ப போறீங்க. இந்த லேபிளை கிரியேட் பண்ணி நான் இதுல போட்டேன்னு சொன்னா எல்லாருக்கும் தனித்தனியா வேற வேற மெசேஜ் போகும், பல்க் மெசேஜ். இது சிஆர்எம் சொல்றோம். ரைட். அதாவது கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட். இது ஒன்று நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா தரோம் உங்களோட கஸ்டமர்ஸை மேனேஜ் பண்ணி கொள்றதுக்கு. மூணாவது பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய. நாலாவது தான் உங்களுக்கு சர்டிபிகேட் ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு என்ன செய்யலாம், சர்டிபிகேட்டை வெரிஃபை பண்ணலாம். உதாரணமா நீங்க இன்டர்வியூ ஒன்றுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களோட என்ஐசி நம்பர் அடிச்சு இந்த இடத்துல நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடிக்கிறேன், நார்மலா நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சும்மா ஒரு டெமௌண்ட் ஆட் பண்ணி வச்சிருக்கிறேன். ரைட்.
இந்த இடத்துல சர்ச் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் உங்களோட என்ஐசி சர்ச் பண்ணாங்கன்னு சொன்னா ஏதாவது கோர்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களோட போட்டோ வந்து அதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன கோர்ஸ் வந்து அதாவது கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க, என்ன ஆர்கனைசேஷன், எப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க டீடைல்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷனோட உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு என்ன செய்யும், இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது கிடைக்கும். உங்களுக்கு விசிட் பண்ணிக்கலாம் lms.dstudies.com. ஸோ இந்த கோர்சஸ் இருக்குது எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறேன். இப்போதைக்கு நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் நெக்ஸ்ட் கோர்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஜாயின் பண்ணி உங்களோட கரியரை க்ரோத் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த எங்களோட ஜாயின் பண்ணி கோர்ஸில் படிக்கலாம். ரைட், உதாரணமா நீங்கள் இதில் கோர்ஸில் படிச்சீங்கன்னு சொன்னால் உதாரணமா இதான் எங்களோட பிளாட்ஃபார்ம் மெட்டா. இதில் வந்து நாங்கள் நிறைய சிலபஸ் இருக்குது. நான் உங்களுக்கு சிலபஸ் பிடிஎஃப் ஒன்று அனுப்புகிறேன். ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். பிடிஎஃப் பார்த்தா உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும்னு சொல்லி. ரைட், இந்த இடத்துல பாருங்க, நான் மெட்டா அட்வர்டைசிங்ல வந்து என்ன அதாவது அட் அக்கௌண்ட்ல வந்து நான் அட் மேனேஜர் உங்களுக்கு காட்டுறேன். இது ஏன் அட் மேனேஜர் டிஜிட்டல் ஸ்டடீஸ் உடைய இதுல உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க, ஆக்டிவ்ல 3 அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகி கொண்டிருக்குது. இதுல எத்தனை ரிசல்ட் வந்திருக்குது, எவ்வளவு ஸ்பெண்ட் ஆயிருக்குது, இதை மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க படிக்க போறீங்க. இப்போ இதை எப்படி அனலைஸ் பண்றது, இந்த பாருங்க சிபிஎம் இருக்குது, அதாவது cost per 1000 impression எவ்வளவு எனக்கு cost ஆகுது. இதை பார்த்து எனக்கு என்ன செய்யலாம், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றா இல்லாட்டி க்ளோஸ் பண்ணிட்டு புதிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றா எடுத்து எனக்கு முடிவு செய்யலாம். பாருங்க, இதுல வந்து எனக்கு கூடுதலா ஸ்பெண்ட் ஆயிருக்குது. அப்ப எனக்கு என்ன செய்யலாம், இதை க்ளோஸ் பண்ணி போட்டு வித்தியாசமான அட்வர்டைஸ் எனக்கு என்ன செய்யலாம் போடலாம். அதுல நாங்க அனலைஸ் பண்ணி 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 எங்களோட கொஸ்ட்டை குறைச்சி கொண்டு நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டை கூட்ட போறோம். இந்த கிரியேட்டர் நான் கொடுத்தேன்னு சொன்னா இதுல பாருங்க எனக்கு ஒப்ஜெக்டிவ்ஸ் நிறைய வருது. இதுக்கு நான் சொல்லுவோம் கம்பெயின் ஒப்ஜெக்டிவ்னு சொல்லி. இதுல பாருங்க அவேர்னஸ் இருக்குது, டிராஃபிக் இருக்குது, என்கேஜ்மெண்ட், லீட்ஸ் இருக்குது, இன்ஃபர்மேஷன் சேல்ஸ், இப்படி நிறைய இருக்குது. இதுல அவேர்னஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், டிராஃபிக் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் எதுக்கு எப்படி, லீட்ஸ் எதுக்கு எப்படி, இன்ஃபர்மேஷன் என்ன, சேல்ஸ் என்ன, இதுல ஒவ்வொரு ஒப்ஜெக்டிவும் ஒவ்வொரு இப்ப எங்கள்கிட்ட அது இன்டென்ஷன் எங்கள்கிட்ட தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒப்ஜெக்டிவ்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். ரைட், அப்ப அவேர்னஸ் ஸ்பேஸ்ல நாங்க அவேர்னஸ் போடுவோம். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஓகே, அந்த விஷயங்களை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நாங்க கவர் பண்ணுவோம். அதுல வெரி அட்வான்ஸா நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் படிப்போம். ரைட், ஸ்ரீலங்கால நான் நினைக்கிறேன் இது மாதிரி சிலபஸ் ஒன்று போட்டு படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு இடமும் இல்லை. தியரி தான் படிச்சு கொடுக்குறாங்க, ப்ராக்டிக்கல் இல்லை. நாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ப்ராக்டிக்கல் தான் பார்க்க போறோம். ரைட், ஓகே. அடுத்தது பாருங்க, அட் மேனேஜர்ல நான் சாதாரணமா ஆடியன்ஸ் சொல்லி வரும்போது நான் சொன்னேன், ஆடியன்ஸ் சொல்லி வரும்போது மெயினாக நாங்க ஆடியன்ஸ் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் 3 வகையாங்களே பிரிக்கலாம். கோ ஆடியன்ஸ் ஒரு விஷயம் இருக்குது, கஸ்டம் ஆடியன்ஸ் ஒன்று இருக்குது, லுக்கலைக் ஆடியன்ஸ் இருக்குது. கஸ்டம் ஆடியன்ஸ் சொல்றது எங்களுக்குன்னு சொல்லி நாங்க ஒரு ஆடியன்ஸ் உருவாக்கி கொள்றோம். அதாவது உதாரணமா என்கிட்ட ஆல்ரெடி படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களோட டீடைல்ஸ் என்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவங்கள வச்சு எனக்கு என்ன செய்யலாம், அட்வர்டைஸ் பண்ணலாம். அவங்கள கஸ்டம் பண்ணி அவங்களோட நம்பர்ஸ், இமெயில் ஐடிஸ் என்கிட்ட இருக்கும்னு சொன்னா அதை நான் இந்த மெட்டா அட்வர்டைஸ் கொடுத்து இப்படியான சிமிலர் ஆக்கள், லுக்கலைக் ஆடியன்ஸ் சொல்லுவோம். சிமிலர் ஆக்கள் இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள், ஐடில இப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் என தேடிக்கொண்டு வந்து ஆடியன்ஸை தரணும்னு சொன்னா தரும். அல்லது உதாரணமா நீங்க ஹென்னா அப்படி இல்லைன்னு சொன்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்க என்ன செய்ய போறீங்க, சேல் பண்ண போறீங்கன்னு சொன்னால் என்ன ப்ராடக்டா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய எல்லாம் நாங்க கிளாஸுக்குள்ள பார்ப்போம். ரைட், அதே மாதிரி நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அட் லைப்ரரி என்ற ஒரு விஷயம் இருக்குது. அட் லைப்ரரின்னு சொல்லி அட் லைப்ரரிக்குள்ள போனோம்னு சொன்னால் இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல மிக முக்கியமான விஷயம் காம்படிஷன். நீங்க மட்டுமல்ல டிஜிட்டல் இருக்கிறீங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. காம்படிஷன், அந்த காம்படிஷனுக்குள்ள எங்களுக்கு சிமிலரான ரைட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், எங்களுக்கு சிமிலரான அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி தேடிக்கொள்றது. நான் இந்த இடத்துல வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சர்ச் பண்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஸ்ரீலங்காக்குள்ள எனக்கு மார்க்கெட்டிங் ரன் ஆகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இந்த இடத்துல காட்டும் அட் லைப்ரரிக்குள்ள. இப்போ இதை பார்த்து எனக்கு என்ன செய்யலாம், இம்ப்ரெசிவ் ஆகலாம். இம்ப்ரெசிவ் ஆகலன்னு இதை பார்த்து காப்பி பண்றது இல்ல, இதை பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். பாருங்க, இவங்க என்ன டீட்டெயில்ஸ் போட்டு இருக்கிறாங்க கஸ்டமர்ஸை பிடிக்கிறதுக்கா. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ரைட், இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டுமல்ல, இதுல இருக்கிற ஆல்ரெடி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யறாங்களும் போட்டிக்கிறாங்க. நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு தர முடியும் சொல்லுவோம் உங்களோட கம்பெனிஸுக்கு. அப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகுது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் ரன் ஆகுது. ரைட், இந்த பாருங்க, Facebook මාකටිං මුල සිට සරලව ඉගෙන ගන්න. ඔබත් අදම මේම පාඨමාලාව සම්බන්ධ වෙන්න. இப்படி ஒரு கோர்ஸ் ஒன்று போட்டு போஸ்ட் ஒன்று போட்டு உங்களுக்கு ஐடியா எடுக்கலாம். ரைட், இவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க தமிழ்ல பாருங்க, மிச்சம் குறவு இல்லையா.
அதுவும் ப்ராக்டிக்கல் தமிழ்ல இல்ல ப்ராக்டிக்கல் அதாவது கோர்ஸ் ஆன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆன் இதுவரைக்கும் நான் காணல. நாங்க படிச்சது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஃபாரினர்ஸ் ஸ்ரீலங்கன் பீப்புள்கிட்டே படிச்சிருக்கோம் சிங்களத்துல. அதே மாதிரி வந்து ஃபாரின் நிறைய கோர்சஸ் ஃபாலோ பண்ணி அதுல இருந்து ஃபில்டர் தான் நாங்க வரோம் ரைட். நிறைய கோர்சஸ் ஃபாலோ பண்ணி நாங்க அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை ப்ராக்டிக்கலி உங்களுக்கு என்ன செய்ய போறோம் தர போறோம் ரைட். அப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல எங்களுக்கு என்ன செய்ய பார்த்து ஒரு ஐடியா ஒன்று எடுக்கலாம். ரைட் இப்படியான அட்வர்டைஸ்மெண்ட் அப்ப எங்கள்ட நாங்க இதை விட பெரிய வேல்யூ ஒன்று கொடுக்கணும் என்றத உங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு அனலைஸ் ஒன்று பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம் இம்ப்ரெசிவ் காப்பி பண்றது இல்ல, காப்பி பேஸ்ட் பண்றது இல்லை, இங்க களவெடுக்கிறது இல்லை அந்த அட்வர்டைஸ்மெண்ட். அதை பார்த்து இம்ப்ரெசிவ் ஆகலாம். இல்லைன்னு சொன்னா மெட்டாவால் எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் தரமாட்டாங்களே, எங்களுக்கு பார்த்து அவங்களோட காம்படிஷன் போடலாம், அவங்களோட போட்டி போடலாம். எங்களுக்கு அவங்களோட அட் விட எங்களோட அட் மேல வரணும். சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் SEO பண்ணலாம். இது மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணலாம் ரைட். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டரை பில்ட் பண்றது, கேரக்டரை ட்ரெண்ட் பண்றது ஈஸி. ஆனால் அதே விஷயம் நீங்க ஒரு பிராண்டை பில்ட் பண்ணி பிராண்டை ட்ரெண்ட் பண்றது கஷ்டம். அதை நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ப்ராப்பரா படிச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஏழும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ரைட். ஓகே அப்ப இந்த விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நாங்க இங்க பார்த்தோம். ஒரு ஐடியா ஒன்று எடுத்துப்பீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா. இதுல பாருங்க இந்த CRM வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஃப்ரீயா தரும். இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது இதுல வந்து பொதுவா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸுக்கு ஃபீஸ் வந்து 15,000 15,000. ஆனால் இந்த பேட்சுக்கு நாங்க 10,000க்கு வந்து ஃபுல் கோர்ஸையும் ப்ரொவைட் பண்றோம். 3 month கோர்ஸ். ஆனா 3 monthக்கு முதல்ல முடிய சான்சஸ் இருக்குது. அப்படி நாங்க எங்களோட கண்டென்ட் நீண்டு கொண்டு போகணும்னு சொன்னா 4 month போகலாம். ஆனால் மோஸ்ட்லி 3 monthக்குள்ள முடிக்கிறது தான் இந்த ஐடியா. இந்த பேட்சை நிறைய விஷயங்கள் படிக்க போறீங்க ரைட். 3 monthக்குள்ள ஜஸ்ட் 3 monthக்குள்ள உங்களோட கரியரை வந்து வேற லெவல்ல பில்ட் பண்ண போறீங்க இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஊடாக. அதே மாதிரி வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் வந்து லாஸ்ட் லெக்சர், அதாவது இதுதான் அது நீங்க வீடியோ எடிட்டிங் நிறைய விஷயம் நான் படித்த அந்த ஃப்ரீ கோர்ஸ்ல அதை வச்சு உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யலாம் என்ற ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரேன் நான். அப்படி இல்லைன்னு சொன்னா போட்டோஷாப் படிச்சிருப்பீங்க, IT சம்பந்தமா ஏதாவது தெரியும், அது நீங்க பிசினஸ் வந்து ஆல்ரெடி செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, அதை வச்சு நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு என்ன செய்யலாம் ஒரு மார்க்கெட் பண்ணலாம் ரைட். நீங்க சும்மா நார்மலி உங்களோட ஊருக்குள்ள உங்களோட டிஸ்ட்ரிக்ட்குள்ள உங்களோட ப்ராடக்டை கொடுக்கறத விட ஐலண்ட் வைட் கொடுத்து உங்களோட ப்ராஃபிட்டை உங்களோட அதாவது வருமானத்தை வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன் உண்டாதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்றது இருக்குது. இதுல மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது என்னன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபாரின் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய எடுக்கலாம். கட்டார், துபாய் இது மாதிரியான நிறைய இருந்து எனக்கே நிறைய மெசேஜஸ் வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து செஞ்சு தாங்க அப்படின்னு சொல்லி. என்னன்னு சொன்னா அப்படி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தவங்களுக்கு ஏன்னா அங்க வந்து வெரி ஹை காஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஆனா ஸ்ரீலங்கால எங்களுக்கு என்ன செய்யலாம் லோ காஸ்ட்டுக்கே செஞ்சு கொடுக்கலாம் அழகா ரைட். அப்ப அந்த ஹை காஸ்ட் விட்டு எங்களோட ஸ்ரீலங்கன் பீப்புளை வந்து அவங்க என்ன செய்வாங்க எதிர்பார்த்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தரதுக்கு நீங்க ஒரு நாட்டை வந்து என்ன செய்யலாம் டார்கெட் பண்ணி இந்த நாட்டு உதாரணமா துபாய்க்கு நீங்க டார்கெட் பண்ண போறீங்கன்னு சொன்னா துபாயை டார்கெட் பண்ணி உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ண நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி நல்ல ப்ராப்பரா செஞ்சு தருவோம், இவ்வளவுதான் எங்களோட சார்ஜஸ் சொல்லி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுல இருந்து உங்களுக்கு ஓர்டர்ஸ் வந்து அந்த கம்பெனியை வந்து லைஃப் லாங் உங்களுக்கு ரன் பண்ணி கொண்டு போகக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இதுல இருந்து என்ன செய்யலாம் எடுக்கலாம். அல்லது ஃபைவர் நீங்க செய்றீங்கன்னு சொன்னால் நீங்க ஃபைவர் கோர்ஸும் போற அதாவது டோல் டிப்ளமா ஜாயின் பண்ண ஃபைவர் கோர்ஸ் பெய்து கொண்டிருக்குது. ஃபைவர் செய்றீங்கன்னு சொன்னால் ஃபைவர்லயும் உங்களுக்கு என்ன செய்யலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸுக்கு இருக்குது. நீங்க சும்மா போய் சர்ச் பண்ணி பாருங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. இதுல நிறைய ஜிக்ஸ் கிரியேட் பண்ணி பாருங்க பாம். இவங்க ஒவ்வொருத்தரும் பாருங்க இப்படி இவ்வளோ எத்தனை $, எடுக்கிறாங்க சாதாரணமா கன்சல்டேஷனுக்கு மட்டும். ஒருத்தரோட கால் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இப்படி நான் ஒரு கம்பெனி உண்டு ஒரு எக்ஸ்பர்ட்டோட கால் பண்ணி இப்படி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யறேன், என் கம்பெனிக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ஒரு அரவர் கோல் ஒன்று பேசுறதுக்கு $50 $60 வந்து பே பண்ணுவாங்க ரைட். அது வந்து ஃபைவர்ல இருக்கக்கூடிய விஷயம். ஃபைவர் இண்டஸ்ட்ரி இருக்குமென்னு சொன்னா உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அப்படின்னு சொன்னா தாராளமா உங்களுக்கு ஆர்டர் எடுத்து உங்களுக்கு செய்யலாம் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டரா இருக்கிற பட்சத்துல ரைட். அப்ப இது வந்து டிப்ளமா சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணும்போது அதுக்குரிய வெரிஃபிகேஷனும் எங்களோட வெப்சைட்ல இருக்கும் என்னத்தையும் நான் சொல்லி கொண்டேன் ஆரம்பத்திலே. அதே மாதிரி கோர்ஸ்ல ஃபாலோ பண்றேன்னு சொன்னால் நீங்க என்ன செய்யலாம் உங்களோட அட்மினை கான்டாக்ட் பண்ணி பேமெண்ட்டை பண்ணி போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளலாம்.
ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகுது ரைட். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. நீங்கள் as soon as possible ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஹை டிமாண்ட் கோர்ஸ். ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா ஸ்ரீலங்காவில் தமிழில் ப்ராக்டிக்கலி ப்ரொவைட் பண்ணக்கூடிய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் இல்லை. ஸோ அதனால் வந்து இருக்குது, ஆனால் தியரி பேஸ் தான் போகுது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ராக்டிக்கல் நாங்கள் ஃபாரின் கோர்சஸ் ஃபாலோ பண்ணி அதிலிருந்து உங்களுக்கும் ஃபில்டர் பண்ணி தான் மெயினான விஷயங்களை வந்து ஃபில்டர் பண்ணி உங்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் ஆகிற ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நாங்கள் சொல்லி தரதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னால் as soon as possible உங்களோட பேமெண்ட்டை பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ள ஏலும் என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட கொஸ்டின்ஸுக்கான டைமை தாரன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் நினைக்கிறேன் செஷன் வந்து வெரி இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கும்னு சொல்லி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஒரு ஐடியா ஒன்று எடுத்துப்பீங்க. சின்ன ஒரு ஐடியா ஒன்று சரி எடுத்திருப்பீங்க. ரைட், இதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்று சொல்றதுன்னு சொல்லி. ஸோ வீடியோ எடிட்டிங் கோர்ஸை வந்து நாங்கள் இதோட ஃபைனலைஸ் பண்ணுறோம். வீடியோ எடிட்டிங் கோர்ஸ் வந்து உங்களுக்கு CapCut நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்திருந்தோம். அதில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ராசஸையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஃப்ரம் டுமாரோ. அது வந்து 1 வீக் 2 வீக் எடுக்கலாம் ஒரு சர்டிஃபிகேட் ப்ராசஸுக்கு. அதுக்கு பின்னால் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணும் எப்படி சர்டிஃபிகேட் உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்றது என்ற விஷயம். ஸோ அதனால் குரூப்பில் நீங்கள் இருங்க. கண்டினியூவாக கூகுள் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணார்கள். கண்டினியூவாக குரூப்பில் இருங்க. உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணும் உங்களோட சர்டிஃபிகேட் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ஏப்ரல் மந்த் ஸ்டார்ட் ஆகுது. ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் மட்டுமா ஃபோக்கஸ் பண்ணுறேன் இல்லை, ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங்கோட இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அதாவது மெட்டா அட்வர்டைசிங் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதோட சேர்த்து கூகுள் மார்க்கெட்டிங் கூகுள் டிஸ்பிளே ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி யூடியூப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ரைட், ரைட். திருப்பி இந்த மாதிரி கிளாஸஸ் நடக்கும். ஓகே, இஷ்யூ இல்லை. ரைட், என்ன வாட்ஸ்அப் சவுண்ட் கேட்டுக்கொண்டு வாட்ஸ்அப்பை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் பெனிஃபிட்டை சொன்ன ஆரம்பத்திலேயே சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபோட்டோஷாப் ரெக்கார்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிடைக்கும். டிஸ்கஷன் குரூப் ஒன்று இருக்கும். சிஆர்எம் ஒன்று ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் சிஆர் அமௌண்ட் எடுக்கிறதுக்கு 3000 4000 5000 வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண வேண்டி வரும். உங்களோட கஸ்டமர்ஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு சிஆர் அமௌண்ட் எடுக்க. ஸோ அதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த கோர்ஸை ஜாயின் பண்ணும்போது ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஏஜ் லிமிட் ஒன்று இல்லை. யூ கேன் ஃபாலோ இன் எனி ஏஜ். ஏஜ் லிமிட் ஒன்று இல்லை. உங்களுடைய ஸ்கில்லை வளர்க்குறதுக்கு ஏஜ் லிமிட் ஒன்று நாங்கள் எப்பயுமே போட மாட்டோம். வேற ஏதாவது கோர்ஸ், என்ன கோர்ஸ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னு சொல்லி மெசேஜ் போடுங்க. ரைட், ஹூ இஸ் த டீச்சர்? நான் தான் டீச் பண்ண போறேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ரைட், ஓகே. நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னால் அன்மியூட் பண்ணி விட்றேன். ரைட், எல்லாரையும் அன்மியூட் பண்றேன். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால் நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். நவ் இட்ஸ் யுவர் டைம். ஓகே, நைட் கிளாஸஸ் தான் டோட்டலி நடக்கும், அதுல இஷ்யூ இல்லை. எஸ், சொல்லுங்க. இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து பேமெண்ட் கோர்ஸ். அது பேமெண்ட் பண்ணவங்களுக்கு நாங்க வேற குரூப் கிரியேட் பண்ணி அதுல ஆட் பண்ணி தான் நடக்கும். எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஒன்று போடுங்களேன், நான் உங்களுக்கு டீடைல்ஸ் தரேன். ஃபைவர் பிளாட்ஃபார்ம் சொல்லி தரது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஃபைவர் பிளாட்ஃபார்ம் வந்து எங்கள்கிட்ட வேறையா கோர்ஸ் இருக்குது. அதுல உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். இதுல ஜாயின் பண்ணும்போது மிச்சம் பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று தந்து சின்ன ஒரு அமௌண்ட் உங்களுக்கு ஜாயின் பண்ணி படிக்கலாம். அது வேற லெக்சர் ஒன்று எடுக்கிறார் ஃபைவர் கோர்ஸ். அதாவது டுவெல் டிப்ளமா செய்யறவங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஃபைவர் கோர்ஸ். வேற ஏதாவது டவுட் இருக்கா? கேளுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கொண்டே போகலாம் உங்களுக்கு. இது பேமெண்ட் செட்டப் வந்து நாங்க அதாவது 15,000 ஆனா எங்க டிஸ்கவுண்டோட வந்து 10,000 தான் எடுக்கிறோம். அதுல உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் படி 5,000 பேமெண்ட் ஒன்று பண்ணலாம், இஷ்யூ இல்லை. ஆல் டுகெதர் யாராவது பண்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சின்ன ஒரு டிஸ்கவுண்ட் ஒன்று 500 டிஸ்கவுண்ட் ஒன்று தரலாம். 9,500 மாதிரி பேமெண்ட் பண்ணலாம். பட் இன்ஸ்டால்மெண்ட் அடிப்படையில் வந்து 5,000 பண்ணலாம், இஷ்யூ இல்லை. ரைட், கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் வந்து இதுல ஜாயின் பண்ணும் போது உங்களுக்கு ரெக்கார்டிங் நாங்க அட்வான்ஸ் போட்டோஷாப் கோர்ஸ் உடைய ரெக்கார்டிங் ஃபுல்லா ப்ரொவைட் பண்ணுவோம். எஸ், சொல்லுங்க. Sir, excuse me.
இதுல வந்து நார்மலா கம்ப்யூட்டர் நாலேஜ் கிராஃபிக் இல்லாத டிசைனோ ஆட்கள் சொன்னால் மற்றது கம்ப்யூட்டரை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணவே நாலேஜஸ் தெரியாது இல்லாத அப்படியா? ஆட்கள் இதை கோர்ஸை ஃபாலோ பண்ண இயலுமான்னு கேட்குறேன். ஓ அப்படி இருந்தா கொஞ்சம் கஷ்டம் தானே. ஐ மீன் ப்ராக்டிக்கல் கோர்ஸ் அப்படித்தான் தானே, அது ப்ராக்டிக்கலி அது செய்யணும். அப்படியே கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி அட்லீஸ்ட் இருக்கணும் நிறைய பேர் லேப்டாப் ஒன்று. இருப்பாங்களே. இல்லாட்டி சும்மா வந்து டிவி ஷோ மாதிரி பார்த்துட்டு போயிட்டு வேலை இல்லை தானே. கொஞ்சம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறது மார்க்கெட்டிங் பண்ண தான், சும்மா டிவி பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சும்மா இருக்கல தானே. சரி. அதனால ப்ராக்டிக்கல் பண்ணணும். அட்லீஸ்ட் வேற யாரையாவது லேப்ல சரி கம்ப்யூட்டர்ல சரி ப்ராக்டிஸ் பண்றது ஒரு என்ன நாலேஜ் முயற்சி ஒன்று எடுக்கலும்னு சொன்னா ஜாயின் பண்ணலாம். பேசிக் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு இருக்க தேவையில்ல. சாதாரணமா காப்பி பேஸ்ட் ஓகே சார். பண்றது, மற்ற நீங்க வந்துட்டு கம்ப்யூட்டர் யூஸ் பேசிக் பண்ணக்கூடிய நாலேஜ் என்ன சின்ன இருக்கணும் இதுக்கு பேசிக் வந்துட்டு நாலேஜ் இருந்தா அப்படி போதும். கேட்டகரி. அதை தவிர வேற ஒன்றும் தேவையில்லை. இங்கிலீஷ் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு தேவை. ஆனா அவ்வளவு பெரிய அட்வான்ஸான நாலேஜ் ஒன்று தேவையில்லை. ஏன்னா ஃபுல்லா இதுல வரக்கூடிய ஆப்ஷன் தான் நாங்க இங்கிலீஷ் நாலேஜ் படிப்போம். என்ன சரி இருக்கணும் அதுல சார். உங்களுக்கு கண்டென்ட் எடுக்கணும் தானே, அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ற அதுல நீங்க கேப்ஷன் போடணும் தானே. அதை நாங்க ChatGPT ஈஸியா என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய ஸ்ட்ராட்டஜிஸ் டெக்னிக்ஸ் நான் சொல்லி தருவேன். இங்கிலீஷ்ல எப்படி கேப்ஷன் எடுக்கலாம்னு சொல்லி ChatGPT யூஸ் பண்ணலாம், ஏஐ மூலமா ரன் பண்ணலாம். ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் சரி ஏதாவது இருந்தா? இந்த மந்த்துக்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க. ஏப்ரல் 12 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது இந்த மந்த்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபினிஷ் ஆகும். ஸோ as soon as possible நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கொண்டா ஓகே. ஏன்னா லிமிடெட் சீட் தான், ஹை டிமாண்ட் கோர்ஸ்ன்றதால. ஏப்ரல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்ப ரம்ஜான் தானே ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு சார் முடிஞ்சு தான் ஸ்டார்ட் ஆகும். பண்ணா எப்போ மட்டும் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொன்னீங்க? ஓகே, இந்த ஏப்ரல். எஸ் 3 months. அது வந்துட்டு Rahim Mariam, 3 month what is கோர்ஸ் your என்ன சார்? question please? ஓகே. Rahim Mariam, what is your question? Yes. சொல்லுங்க. என்ன விஷயம் என்ன? ஹலோ, எஸ். அப்ப பிசினஸ் சம்பந்தமான எந்த ஒரு நாலேஜ் ஐடியாவோ இல்லாம இருக்கிற டைம்ல இப்படி நான் பிசினஸ் படிச்சு தாரது இல்ல. இப்ப நீங்க அதான் நான் எனக்கு சொல்ல மறந்தேன். ஒரு பிசினஸ் வந்து உங்களோட லார்ஜ் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்மால் பிசினஸ் ஆக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டார்ட் அப் ஆக இருந்தாலும் சரி, இந்த 3 கேட்டகரிக்குள்ள இருந்தாலும் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணலாம். நீங்க இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு தான் உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னாலும் உங்களுக்கு படிக்கலாம். நான் வந்துட்டு இப்ப நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்ல என்ன பொசிஷன்ல எப்படி இருக்கீங்க, என்ன அட்வர்டைஸ்மென்ட் ரன் பண்றீங்க, எப்படி போகுது? பிரயோசனம் அளிக்கும் சார். யூஸ் பண்றீங்க. நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவ். எவ்வளவு காலம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? நான் வந்துட்டு மெட்டா ஷூட்டர் தான் கூடுதலா 6 month எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இல்லையா? அப்ப ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் எப்படி போகுது? நல்ல லோ காஸ்ட்ல போகுதா எப்படி உங்களோட இந்த இம்ப்ரெஷன்ஸ் எல்லாம் விலங்கல இல்லையா? நாங்க கட்டாயம் இந்த சிபிஎம் மிச்சம் பேர் பார்க்க மாட்டாங்க, இதெல்லாம் நாங்க பார்க்கணும். அதே மாதிரி காஸ்ட் பெர் ரிசல்ட் இதெல்லாம் பாக்குறீங்களா, பார்த்து அனலைஸ் பண்ணியா, அல்லது நீங்க செக் பண்றீங்களா? அதாவது டெஸ்ட் பண்றீங்க. எப்படி டெஸ்ட் பண்றீங்க நீங்க உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை எப்படி டெஸ்ட் பண்றீங்க? எந்த அட்வர்டைஸ்மெண்ட் லோ காஸ்ட்டுக்கு ரன் ஆகுறன்றதை எப்படி டெஸ்ட் பண்ணீங்க கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். டெஸ்ட் எல்லாம் ஒன்றும் செய்யல. அதை வச்சுதான் டெஸ்ட் பண்ணீங்க. நிறைய எங்களுக்கு மெத்தட்ஸ் டெஸ்ட் பண்றதுக்கு. அதை நாங்க கோர்ஸ்ல உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும், மிச்சம் பெனிஃபிட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்ன்றதால இன்னும் படிக்கும் போது அதை எப்படி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணலாம். உதாரணமா நாங்க ஒரு கம்பெனி ஒன்று ரன் பண்றேன்னு சொன்னா அதுல உள்ளுக்கு நாங்க ஒரு ஹெட்செட் போட மாட்டோம், ரைட்? இப்ப இந்த இடத்துல ஒன்று போட்டதுக்கு நான் அதை டெஸ்ட் பண்ணி ஒன்றை டிலீட் பண்ணி தான் இருக்கிறேன் பாருங்க. இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு சொல்லி போனா அதுக்குள்ள நாங்க ஹெட்செட் வந்து நிறைய ரன் பண்ணுவோம், ரைட்? அதை டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பண்ணி அதாவது ஹை காஸ்ட் போறதை நாங்க என்ன செய்வோம், அதை நிப்பாட்டுவோம். இது பாருங்க, இப்படி நாங்க என்ன செய்வோம்,
ஆனா எனக்கு அந்த இது அந்த தெரியும். ரீடார்கெட்டிங் ஒரு பண்ண ஆளுக்கு ஒரு தெரியாது. விஷயத்துல அப்படித்தானே? நாட்டம் மாதிரி அதெல்லாம் நாங்க படிப்போம். வரைக்கும் எங்கட அதை இதுல அடிக்கடி வந்து என்கேஜ் பண்ண முடியும் ஆடியன்ஸ் விஷயம் இருக்குது. அதுல வந்து எப்படி நாங்க செய்யணும்னு கஸ்டம் தெரியாது. ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ், கோ ஆடியன்ஸ் நிறைய இருக்குது. ரீடார்கெட்டிங் பண்ண தெரியாது. அதுல நாங்க அந்த மெயினா 3 ஆடியன்ஸையும் படிப்போம். அதுல படிச்ச பிறகு உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் வரும். எப்படி இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட எங்கேஜ் ஆகி வந்தாருன்னு சொன்னா அதே மாதிரி சிமிலர் கஸ்டமர்ஸ் எப்படி தேடலாம், அல்லது அதே கஸ்டமர்ஸ் எப்படி திருப்ப 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 போய்த்து அவரோட போய்த்து அவரோட முட்டி 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 அவரை எப்படி ஒரு சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணலாம் என்ற விஷயத்த வந்து உங்களுக்கு படிக்கலாம். ஓகே, சொல்லுங்க. இல்ல கம்பெனி இல்ல தங்கம். இது எக்ஸ்கியூஸ் மீ வந்து சார். ஒரு ஸ்கில் உண்டு. நீங்க இந்த டிஜிட்டல்ல டராஸ் மார்க்கெட் பண்ண அந்த போறீங்க. மாதிரி ஒரு கம்பெனி ப்ராடக்டையோ ஒரு மாதிரியா இது சர்வீஸையோ சார்? மார்க்கெட் பண்ணி செல் பண்ணக்கூடிய ஆப்ஷன். உங்களுக்கு சின்ன வயசுல நல்லா நீங்க கொஞ்சம் அந்த ஐடியா வந்து வந்த பிறகு படிக்கலாம். உங்களுக்கு இப்போதே ஃபாலோ பண்ணாம நல்லா சின்ன வயசுன்னு சொன்னா. எஸ், டராஸ் இப்போ உதாரணமா ஃபேஸ்புக் நீங்க அதாவது எங்கேயாவது கூகுள்ல போயிட்டு சொல்ல சர்ச் போனா பண்ண சார் டராஸ் ஏதாவது மாதிரி ப்ராடக்ட் சர்ச் மார்க்கெட்டிங் பண்ணி நீங்க பிளேஸ்ல ஃபேஸ்புக் இதை இது எப்படி பாருங்க, செய்யறங்கிறது உங்களுக்கு என்ன செய்யும்? அதே அட்வர்டைஸ்மெண்ட் வருமா இல்லையா? அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி வருதுன்னா இண்டஸ்ட் பேஸ் வருது. அதே மாதிரி நாங்க எப்படி எங்கட ஓன் ப்ராடக்டையோ இல்ல மத்தவங்களோட ப்ராடக்டையோ டிஜிட்டல்ல மார்க்கெட்டிங் திருப்பி பண்ண திருப்பி போறோம். பாருங்க. ஓ எங்கட சார். ஃபேஸ் எஸ், எங்கட ஒரு பிசினஸ் எப்படி நாங்க growth பண்ண போறோம். எங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி நிறைய பேர் அப்ப நினைச்சு எங்களோட ஒரு கொண்டிருக்காங்க பிசினஸ் வெப்சைட் ஒன்று கிரியேட் இது பண்றது வந்து பெரிய ஆன்லைன்ல அட்வர்டைஸ்மெண்ட் கம்ப்ளிகேட்டடான பண்ற ப்ராசஸ்ன்னு அப்படி சொல்லி. தானே? உங்களுக்கு ஈஸியா வந்து வேர்ட்பிரஸ் மாதிரியான கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ் பண்ணி வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அது நாங்கள் எங்களோட ஐடி கோர்ஸ்லேயும் படிச்சு கொடுப்போம். ரைட், அவ கிரியேட் பண்ணி போட்டு உங்களுக்கு வெப்சைட் த்ரூவும் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணலாம், அல்லது வாட்ஸ்அப் த்ரூவும் சேல்ஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்ல பிசினஸ் வாட்ஸ்அப்ல நிறைய இருக்குதானே. எஸ், என்ன இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்ல வெப்சைட் கிரியேஷன் இல்ல. வெப்சைட் நீங்க ஐடி கிரியேட்டிங் கோர்ஸ்ல வந்துட்டு இருக்கீங்க சொல்லி தானே, தரீங்களா? ஐடி கோர்ஸ்ல உங்களுக்கு வரும். வெப்சைட் கிரியேட்டிங் வந்துட்டு ஓகே, வெப் டிசைன் கோர்ஸ் எங்கட வேறையா இருக்குது. அது நாங்க பிறகு பார்ப்போம். பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்து கொடுக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யறாங்களுக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. எஸ், ஓம் சார் பேசுற விளங்குதா? ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. ரைட். ரைட், அதன் அடிப்படையில் டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு மார்க்கெட்டிங் முடிஞ்ச படிச்சு முடிச்சது பின்னால பிறகு உங்களுக்கு என்னென்ன முதலாவது வழிமுறைகளின் விஷயம் ஊடாக நம்ம ஃப்ரீலான்சிங் ஏர்ன் பண்ணி செய்யலாம். கொள்ளையிலும், அதாவது ரைட், ஒரு எப்படி நமக்கு கம்பெனி ஒரு ஒன்று இதாகவும் இருக்கு, பார்த்து அந்த கொள்ளலாம் கம்பெனியோட பேசலாம், அப்படின்றத நாங்களும் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீலான்சிங் செஞ்சு, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செஞ்சு தரேன் ஆஸ் அ ஃப்ரீலான்சரா. எனக்கு மந்த்லி இவ்வளவு பே பண்ணுங்க, நான் ஹெட் எல்லாம் ரன் பண்ணி தரேன், போஸ்டர்லாம் நான் செய்யறேன், அதே மாதிரி கண்டென்ட் எல்லாம் நான் உருவாக்குறேன், அதுக்கு வேறையா சார்ஜ் பண்ணுங்க, நான் ஹெட் ரன் பண்றதுக்கு மட்டும் இவ்வளவு எனக்கு தாங்க சொல்லி ஒரு கொட்டேஷன் வந்து கொடுக்கலாம். அது உங்களுக்கு டிரெக்டா கம்பெனியோட பேசுவோம். மேலும் அல்லது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணி ஒரு போஸ்டர் ஒன்று செய்றீங்க, வி ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ்னு சொல்லி போட்டு ஒரு அட் ரன் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எடுத்து அவங்களுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணி மந்த்லி ஒருத்தர்கிட்ட நான் சும்மா லோ காஸ்ட்ல சொல்றேன், ஒரு 5000 ரூபாய் 5000 எடுத்தா உங்களுக்கு 50 பேரை, சாரி 10 பேர் அவங்களுக்கு நீங்க கஸ்டமர்ஸா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா லாங் டைம் நீங்க மந்த்லி வந்து 50,000. சும்மா நீங்க அதுல காம்ப்ளிகேட்டடான விஷயம் இல்லை, நான் சொல்றேன் சேவிஸுக்கு மட்டுமா. ஹை லோ நான் சொல்றேன் ஆக கீழ்த்தரத்தை சொல்றேன். ரைட், 10 கஸ்டமர்ஸை பிடிச்சி கொண்டு சொன்னால் மந்த்லி நீங்க இந்த அட் ரன் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு 50,000 கிடைக்கும். நீங்க அதுல 24 hours இருக்கும் எந்த தேவையும் இல்லை. தேவையான டைம் வாரீங்க, அனலைஸ் பண்ணீங்க, ரிப்போர்ட்டை கொடுக்குறீங்க. ரைட், இது நடக்குது இப்படி போகுது, இவ்வளோ காஸ்ட். அவங்களோட அட்வர்டைஸுக்கெல்லாம் அவங்க தான் பே பண்ண போறாங்க. போஸ்டர்ஸுக்கு நீங்க உங்களுக்கு வேறையா சார்ஜ் பண்ணலாம், கண்டென்ட்டுக்கு வேறையா சார்ஜ் பண்ணலாம். அது மாதிரியான விஷயங்கள் இருக்குது. சோஷியல் மீடியா மேனேஜ் பண்ணலாம். அது முதலாம் விஷயம். ரெண்டாவது, உங்களுக்கு டீமா செட் ஆகி, உதாரணமா நீங்க படிக்க போறீங்க, இந்த பெஸ்ஸுக்குள்ளே ஒரு டீம் உருவாக்கி உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா நிறைய பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா அல்லது மேனேஜரா அப்படி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு கம்பெனிக்கு நீங்க கம்பெனி கீழே போறேன்னா அப்படியும் போகலாம். அது ரெக்கமெண்டட் இல்ல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல. ஏன்னா ஃப்ரீலான்சிங் நிறைய செய்யலாம்ன்றதால நீங்க அப்படி கட்டுப்பட்டு போக வேண்டிய அவசியம் உண்டு இல்ல என்ற இதை பொறுத்தவரை இல்லை. நான் நினைக்கிறேன் என்ன காரணம் தெரியும், அதை பத்தி ஒரு அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். சிங்களத்துல நிறைய இருக்குது அவேர்னஸ், நீங்க ஃபேஸ்புக்ல போயிட்டு பார்த்தா இருக்குது.
ஆனால் தமிழ்ல குறவுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படி ஒரு குறவுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ. ஒரு இதொன்று தானே வரன் பஃபெட் சொல்லியிருக்கிறார், உங்களோட பிசினஸ் வந்து ஆன்லைனுக்கு வரலன்னு சொன்னா, டிஜிட்டலுக்குள்ள வரலன்னு சொன்னா இப்ப இருக்கிற மாதிரி உங்களோட பிசினஸ் ஃபெயிலியருக்குள்ள போகும்னு சொல்லிக்கிறார் இல்லையா? அப்ப நாங்க அப்டேட்டுக்கு ஏத்த மாதிரி மாறத்தானே வேணும். ஏன் ஏன் சொன்ன காரணத்தை நாங்க யோசிக்கணும், சும்மா சொல்லிட்டு போறது இல்ல. சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட கஸ்டமர்ஸ் எங்க இருக்கிறாங்க இப்ப நல்லா விளைய கொள்ளுங்க. அதாவது எங்க கிரவுட் இருக்குதோ அங்கதான் எங்களோட ப்ராடக்ட் போகணும், அப்படித்தானே? ஒரு கடையோண்ட ஒரு மூளைக்குள்ள முடுக்குக்குள்ள கொண்டு போய் நான் கட்டுவோமா? இல்லதானே? எங்க கிரவுட் இருக்குது அங்கதான் கொண்டு வந்து வைப்போம், டவுனுக்குள்ள ரைட். எங்க ஆக்கள் இருக்கிறாங்களோ அங்கதான் கொண்டு வந்து கட்டுவோம். அதே சேம் ப்ரோசஸ் தான் எஃபிக்குள்ள கிரவுட் ஒன்று இருக்குது, இன்ஸ்டாகிராம்ல கிரவுட் ஒன்று இருக்குது, கூகுள்ல கிரவுட் ஒன்று இருக்குது, யூடியூப்ல கிரவுட் ஒன்று இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் டிஜிட்டல். இந்த கிரவுட் இருக்கிற இடத்துல எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு வந்து போட போறோம். அப்ப இப்ப கிரவுட் எல்லாம் எங்க இருக்குது? இப்ப சந்தையில இல்லையே கிரவுட், எங்க எல்லாம் சோசியல் மீடியாக்குள்ள இருக்குது. அப்ப கிரவுட் எங்க இருக்குதோ அங்க நாங்க தேடி போகணுமா இல்லையா? அப்ப அதுக்கேத்த மாதிரி நாங்க தேடி போகத்தான் வேணும். சொல்லுங்க. இல்ல இல்ல வெப்சைட் ஒன்று இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்ல. வெப்சைட் இருக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ப்ராடக்ட் ஒன்று நீங்க சேல் பண்றீங்கன்னு வைங்களேன். உதாரணமா அலிபாபால போறீங்க, ரைட்? அலிபாபால போயிட்டு ஒரு ஒரு ப்ராடக்ட வந்து நீங்க ஹோல்சேலுக்கு எடுக்கிறீங்க. அலிபாபால போயிட்டு ப்ராடக்ட் ஹோல்சேல் எடுத்து நீங்க என்ன செய்யணும், ஸ்ரீலங்காக்குள்ள ரீட்டைல் பிரைஸுக்கு செல் பண்ண போறீங்கன்னு சொன்னால் நீங்க உங்களோட ஜஸ்ட் வந்து பிசினஸ் வாட்ஸ்அப் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதுல கேட்டலாக் கொஞ்சம் தட் பண்ணி உங்களுக்கு மெட்டா அட்வர்டைஸ் ரன் பண்ணலாம். அதுல வரக்கூடிய என்கொயரிஸுக்கு வந்து டீடைல்ஸை கொடுத்து அவங்க என்ன செய்வாங்க, கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறேன்னு சொன்னா இதை அனுப்புவாங்க. என்னது, அதாவது அவங்களோட அட்ரஸ் அனுப்புவாங்க, நீங்க கேஷ் ஆன் டெலிவரி. இப்போ கொரியர் சேல்ஸ் நிறைய இருக்குது, அதுல உங்களுக்கு கொரியர் பண்ணி சார்ஜ் எடுக்கலாம். ஒரு ப்ராடக்ட்ல உங்களுக்கு 1000 வச்சாலும் ஒரு நாளைக்கு 10 ப்ராடக்ட் போனா இங்க போகுது கதை. நான் சொல்றேன் அப்படி நான் உங்களை ஃபோமோ கிரியேட் பண்ற மட்டும் இல்ல, இந்த சொல்ல வர விஷயம் வந்து அதுல எக்ஸ்பர்ட் ஆயினும்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு தனி ஒரு பிசினஸ் அதுல ரன் பண்ணலாம், மில்லியன் கணக்கு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய எடுத்துதான் சொல்ல வர. இந்த இதெல்லாம் இருக்குது. இது வந்து என்னது இந்த பிரிண்டர் அதெல்லாம் இதுல சின்ன சாமான் எடுக்க பாருங்க. ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்க டெஸ்ட் பண்ணணும். நான் இதை ப்ரொமோட் பண்றது இல்லை, நீங்க டெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஓகே சக்சஸ் ஆகுதுன்னு சொன்னா நீங்க அதை கண்டினியூ பண்ணி ஒரு நீச் எடுங்க. எல்லா ப்ராடக்ட்டையும் எடுக்க போவோம் ஒரு நீச். உதாரணமா இப்படி வைங்களே, நான் சர்ச் பண்றேன், இதுல சர்ச் பண்றேன் ஃபோன் ஹோல்டர்ன்னு சொல்லி. ஃபோன் ஹோல்டர் மட்டும் நீங்க எடுக்க போறீங்கன்னு சொன்னா ஃபோன் ஹோல்டர் நீங்க ஃபோன் ஹோல்டர் ஃபார் மோட்டார் சைக்கிள் இதை பாருங்க. இது மிச்சம் குறவு இல்லையா ஸ்ரீலங்கால குறவு இல்லை. இந்த எஃபில அட்வர்டைஸ்மெண்ட் போறது அப்படியான நிறைய உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி எது குறவோ அதை எடுக்கலாம். பாருங்க, இதை நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நான் இதுல சின்ன ஒரு வீடியோ போட்டு இதை வாங்குவாங்களா இல்லையா? நல்ல குவாலிட்டியா இருந்தா வாங்குவாங்க. அப்ப இதை நீங்க ஒண்ணு செய்யலாம், 200 பீசஸ் எடுக்கிறேன்டா, இத்தனை வேலை இப்படி இருக்குது, ஒரு வேலை இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பீசஸ் எடுத்து $4 கூட உங்களுக்கு காஸ்ட் ஆக போகுது. 4.99. அதுல இன்னும் லோ காஸ்ட்டுக்கும் இருக்குது. $12KR 4.99 1400 கணக்கு கொண்டு தான் உங்களுக்கு என்ன செய்ய காஸ்ட் ஆக போகுது. ஆனால் இதுல நீங்க ஸ்ரீலங்கால எஃபி அட்வர்டைஸ்மெண்ட்ல போய் பாத்தீங்கன்னா 2500 3000 போட்டிருப்பாங்க. இது ரைட். இதே மாதிரி லோ காஸ்டான ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்க ரிசர்ச் ஒன்று பண்ணி உங்களுக்கு என்ன செய்யலாம், பிசினஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் அப்புக்கும் ஓகே, ஆல்ரெடி செய்யற பிசினஸுக்கும் ஓகே. ஸ்மால் பிசினஸ் ஆயிருந்தாலும் சரி, லார்ஜ் பிசினஸ் ஆயிருந்தாலும் சரி. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? eBay மற்றது அலிபாபா நாங்க அந்த இது இல்ல, இது வந்து eBayல drop shipping, direct shipping அதெல்லாம் படிச்சு தரது இல்ல. அந்த கோர்ஸ் வேற. drop shipping தான் நீங்க கேக்குறீங்க, அது வேற. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அது drop shipping கோர்ஸ் இல்லைங்க. அதான் நான் சொன்னேன்,
போஸ்டரை செஞ்சு நாங்க FB-ல போடுறோம்ன்றதுக்காக நாங்க டிஜிட்டல் போஸ்டர் ஒன்று மார்க்கெட்டிங் செஞ்சு செய்யறோம்னு அதை அர்த்தம் வந்து இல்ல. FB-ல அதுக்குள்ள நிறைய போட்டோம்னா அது ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டா? நாங்க பிசினஸ் ப்ரொஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணணும். business.facebook.com போகணும். மெட்டா பிசினஸ் சூட் இருக்குது, மெட்டா பிசினஸ் போர்ட்ஃபோலியோ இருக்குது, அதுக்குள்ள அட் மேனேஜர் இருக்குது, அட் மேனேஜருக்குள்ள நாங்கள் கம்பெயின் கிரியேட் பண்ண போகிறோம், அதுக்குள்ள அட் செட் இருக்குது, அதுக்குள்ள அட் இருக்குது, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் படித்து அதுக்கேற்ற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட். ஃபேஸ்புக்கில் பூஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த பூஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் போட்டு பூஸ்ட் பண்ணதுக்கு வேலை இல்லை. ஏன்னா எங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் வர மாட்டாங்க. ஓகே, அப்போ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? மோர் தேன் 1 hour போகுது கிளாஸ். சொல்லுங்க. அதான். இதுல நிறைய நிறைய கொஸ்டின் வர்றது. நான் நினைக்கிறேன் அவன் சொல்ல மாதிரி கடைசி வரைக்கும் அந்த மாயக்கண்ணடியை காட்ட விளங்கல்ல. விட்டானுங்கிற ஓ மாதிரி எஸ் எஸ். டிஜிட்டல் ஸ்டடி ஓ அது சரி. என்னங்கிறது கிளியர் இல்லாம இருக்கிறதால கேள்வி எழுவதுதான். ஓ அந்த கடைசி வரைக்கும் அந்த மாயக்கண்ணடியை காட்ட விட்டான்னு சொன்ன மாதிரி டிஜிட்டல் ஸ்டடி டிஜிட்டல் என்னங்கிற அந்த மார்க்கெட்டிங் சரியான கிளியர் இல்லைன்னு சொல்லியா கன்செப்ட் நீங்க யோசிக்கிறீங்க? எனக்கு கிளியர் இல்லாம போதா அப்படின்னு டவுட் யோசிக்கிறேன். வாரது வந்து டிஜிட்டல் அப்படியா? மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு ஐடியா இல்லாண்டதால அப்படியா சொல்ல வரீங்க? எஸ், அதால தான். ஓ ஓ அந்த கடைசி வரைக்கும் அந்த மாயக்கண்ணடியை காட்டலைங்கிற மாதிரி டிஜிட்டல் கடைசி வரைக்கும் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் என்றாலா? ஸ்டடி என்னங்கிறதுல இன்னும் அந்த டிஜிட்டல் இதொண்டு முடிவு ஒன்று எடுக்க இல்லாம இருக்கு என்னங்கிறது அதால தானே. ஓ ஓ ஓ இப்ப இதுக்குள்ள என்ன இதுல சிலபஸ் என்ன, இது என்ன டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சிலபஸ் என்ன, அது எப்படி ஹேண்டில் பண்ற என்ன வேணும்ங்கிறது அந்த கிளியரான இது வந்து கிளியர் ஆகாம இருக்கிறங்கிறதால தான் ஒரு ஒரு இது இல்லாம கிளியர் இல்லாம இருக்கு போல. எஸ், அப்படி ஒரு செட்டப். நான் உங்களுக்கு பிடிஎஃப் ஒன்று போடுவேன். அதில் என்னோட சிலபஸ் செய்கிற பிடிஎஃப், அதை இதைத்தான் பார்த்து ஒரு ஐடியா படிச்சுட்டோம் ஒன்று எடுக்கலாம். இதுங்கிற என்னென்ன ஒரு படிக்க செட்டப் போகிறோம்னு சொல்லி வந்து நான் சும்மா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு ஐடியா ஒன்று தந்தேன். சிலபஸ் எல்லாம் சொல்லலை. சிலபஸ் இதுக்குள்ள இருக்குது. சிலபஸை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போடுறேன். ஒரு பிடிஎஃப் ஒன்று, அதை பார்த்து உங்களுக்கு ஐடியா ஒன்று எடுக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்னென்றால், நாங்கள் நார்மலி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் பண்ணுறதை தாண்டி நாங்கள் டிஜிட்டலுக்குள்ளே வந்து ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு கோர்ஸை வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம். அந்த ஸ்கில்ல வளர்க்கக்கூடிய கோர்ஸ் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்னு சொல்கிறது. அதில் மெட்டா அட்வர்டைசிங்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட் பண்ணுற விஷயம் படிப்போம். கூகுளில், யூடியூப்பில் மார்க்கெட் பண்ணுற விஷயம் படிப்போம். இதான் நாங்கள் படிக்க போகிற விஷயங்கள். அதில் மெட்டா பிஸ்னஸ் சூயிட்டுண்டா என்ன, மெட்டா பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோண்டா என்ன, அட் மேனேஜர்ண்டா என்ன, இந்த விஷயங்களை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி டிஜிட்டலில் ரன் பண்ணிலும், கம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதில் ரிசல்ட் எப்படி வரும், அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்களை படிக்க போகிறோம். தானே? இன்னும் டவுட் ஆரியா? எனக்கு என்ன ஓ இப்ப அது கிளியரா இருக்கு. சுருக்கமாக என்னடா கிளியரா இருக்கு. அடுத்தது எனக்கு இதுலயும் ஒரு நம்பிக்கை என்னன்னா, அதோட நீங்க தான் என்னண்டா, டீச் பண்றாங்க இன்னும் போல. அப்ப சொல்றதா அதுல இருந்தால், ஒரு 100% குதிரை ஒன்று இருக்குது, கிளியராக ஒரு இங்க ஒரு குளம் ஒரு ஒன்று அடைவு இருக்குது. வலது எடுத்துக்கொள்ளலாம்ங்கிற பக்கத்துல ஒரு குதிரை நம்பிக்கை ஒன்றைக்கு, இடது பக்கத்துல ஒரு குளம் ஒன்று இருக்குது. அங்க இருக்கிற குதிரைய நாங்க இந்த குளத்துக்கு கூட்டி வந்து தண்ணி குடிக்க வைக்கிறதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அது தேவையில்லாம சும்மா சுத்தி கொண்டிருக்கும். நாங்க தண்ணியை காட்டி, தண்ணியை கொஞ்சம் விதண்டி அப்படி இப்படின்னு சொல்லி 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 அந்த சொல்லில தண்ணியை காட்டி அப்படின்னு சொல்லி தண்ணி தாகத்தை வர வச்சு தானாக வந்து தண்ணியை குடிக்க வைக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். உண்மையிலேயே ஒருத்தர் ஆசையே இல்லாம இருந்திருப்பார் அந்த விஷயத்துல. அவருக்கு நாங்க என்ன செய்வோம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அவருக்கு முன்னால கொண்டு போய் ப்ராடக்டை காட்டி காட்டி அல்லது கோர்ஸை காட்டி காட்டி ஃபோமோவை கிரியேட் பண்ணி அவரை வந்து சேல்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணலாம். எஸ் எஸ்
நடக்குது உண்மையே ஜமாத்காரங்க பாருங்களேன். இப்ப செய்யற மாதிரி Facebookல போய் இது ரவுஃபர் பாருங்களேன், எவ்வளவு வேலை அட்வர்டைஸ்மெண்ட் வருது, முத்தக்கல்லின் எவ்வளவு வேலை பேர் மில்லியன் ட்ரில்லியன் கணக்கு டிரான்சாக்ஷன் ஒவ்வொரு நாளும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கூட நடந்து கொண்டு தானே இருக்குது. ரைட், குட். வேற ஏதாவது டவுட்? எஸ், நான் வீடியோ எடிட்டிங் கோர்ஸுக்கு சர்டிஃபிகேட் வந்து நான் பிடிஎஃப் கொண்டு போடுவேன் குரூப்ல உங்களோட நேம்ஸ், அதில் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பரை பார்த்துக்கொண்டு நான் தார லிங்க்ல போயிட்டு டவுன்லோட் பண்ணி கொள்ளையிலும் அதை குரூப்ல நான் அப்டேட் பண்றேன். வீடியோ சர்டிஃபிகேட் ப்ராசஸுக்கு 1 or 2 weeks போகுமா. ஆல்ரெடி ஐடி டிப்ளமா இன் ஐடி என்ற செய்கிறார்கள், ஃபோட்டோஷாப் செஞ்சாக்கள் எல்லாருக்கும் ஃபுல்லாக இண்டே தான் டிப்ளமா சர்டிஃபிகேட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி ஆல்ரெடி ஃபோட்டோஷாப் சர்டிஃபிகேட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகி இருந்துச்சு. அதில் சென்ட் பண்ணலை என்றால் ஃபோட்டோஷாப் ஃபாலோ பண்ணாக்களே டிப்ளமாவும் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரே தடவையில் நாங்கள் சர்டிஃபிகேட்ஸை வந்து சென்ட் பண்ணி வைப்போம். அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிருக்குது. ஓகே, அப்போ நாங்கள் என் பண்ணுவோம் இல்லையா, கோர்ஸ் சந்திப்போம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் படிப்போம் ஸ்கில்லை வளர்ப்போம். மிஸ் பண்ண வேணாம், ரைட்? மிஸ் பண்ண வேணாம் ஆப்பர்ச்சுனிட்டியை. மேபி அடுத்த பேட்சுக்கு இதை விட கூட பேமெண்ட் இருக்கலாம் என்ற விஷயத்தையும் சொல்கிறேன். ஏன்னு சொன்னால் இது வந்து வேல்யூவான கோர்ஸ். மிச்சம் நாங்கள் ஃபாரின்ஸ் கோர்சஸ் ஃபாலோ பண்ணி எடுத்துக்கொண்ட ஸ்ட்ராட்டஜிஸை தான் உங்களுக்கு வந்து படித்து தர போகிறோம். அதான் விஷயம், ரைட்? ஓகே. எஸ், இல்ல சார், இது உண்மையான மெசேஜ் தான் நீங்க சொல்றது. ஏன்னா யாருமே ஆபீஸ்ல ஒர்க் பண்றதால டிஎஸ் ஆபீஸ்ல வந்து சிறு ஏற்றுமதி உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கிறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிறிய சம்பந்தமான உற்பத்தியாளர்கள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்றேன். உண்மைதான். நீங்க ஒரு சின்ன ஒரு பிசினஸ் ஒன்று சின்ன நீங்க ஒரு இமெயில் வீட்ல எப்படி ஒரு கிரியேட் ப்ராடக்ட் ஒன்று பண்றேன், செய்யறேன்னு வைங்களே, ஃபேஸ்புக் எப்படி நீங்க ஹேண்டில் கொஞ்சம் அந்த பண்றேங்கிற ப்ராடக்ட இதெல்லாம் டிஜிட்டல்ல போட்டு பாருங்க எவ்வளவு சேல்ஸ் போகும்னு சிறு சொல்லி. ஏற்றுமதி உற்பத்தியாளர் நீங்க ஒரு சின்ன ஒரு ப்ராடக்ட் ஒன்று வீட்ல செய்யறேன்னு சொன்னா அதை கூட டிஜிட்டல்ல செல் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எங்களுக்கு அடுத்தது வந்து இங்க இருந்துட்டு எந்த நாட்டுக்கு வேணுமாலும் ரன் பண்ணலாம். உதாரணமா காட்டுறேன்னு சொன்னா ஓகே, கியூ பிளானட் என்ற பிராண்டுக்கு இது புதிய ஒரு கிளையண்ட். நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இங்கே இருந்துட்டு கட்டார் பேஸ் பண்ணி ரன் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கேம்பெயின் தான் இது. உங்களுக்கு வேறு நாட்டுகளையும் கேம்பெயின் ரன் பண்ணலாம். ஓகே, ரைட். அப்போ நாங்கள் என் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் குரூப்பில் டீட்டெயில்ஸ் எல்லாம் போடுறேன். என்ன நம்பர் எடுக்கலுமான்னு கேட்டிருக்கிறீங்க. இந்த குரூப்லாம் வந்துருக்காது எப்படியா, இல்லாட்டி வெளியிருந்து வந்தீங்களா, எப்படியோ தெரியா. உங்களோட குரூப் அட்மினை கான்டாக்ட் பண்ணால் சரி. நானாக இருந்தால் குரூப் அட்மின் என்ன கான்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை வேற யாவது அட்மின் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுலேருந்து வந்தீங்கன்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட்டை பண்ணிக்கொள்ளு. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குல்ல? இல்லை தானே டவுட்டும். ஆன்லைன் ஜூம்ல தான் லைவ் கிளாஸஸ் நடக்குமா? ரைட், ஆன்லைன் கிளாஸா? ஓகே, ஆன்லைன் தான் சக்ஸஸ் இதுக்கு. ஓகே, அப்போ நான் என் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Recording stopped.